அன்பு சகோதரர்களே, நமது பிள்ளைகளை என்ன படிக்க வைத்தால் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்று யோசிக்கும் சாமானிய பெற்றோர்களாக நாம் இல்லாமல், நமது பிள்ளைகளை லட்சியவாதிகளாக உருவாக்கும் ஈமானிய பெற்றோர்களாக நாம் ஆகுவோம். அதற்காக ஜாமியா தாருல் இல்மி உங்கள் பிள்ளைகளை அன்புடன் வரவேற்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரில்லா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானிலே நாம் எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுக் கொடுத்த ஹலாலான வியாபார முறைகளை பற்றியும், வியாபாரத்திலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளை பற்றியும் கடந்த நாட்களிலே பார்த்து வருகின்றோம். அந்த தொடரிலே நேற்றைய தினம் உங்களுக்கு வட்டியினுடைய முக்கியமான சில அடிப்படை விஷயங்களை சொன்னேன். வட்டி என்பது வியாபாரத்திலே அல்லாஹ்வால் மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட்ட, வன்மையாக தடை செய்யப்பட்ட ஒரு மாபாவம் என்பதையும், அதற்குரிய காரணம் என்ன, எதனால் உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் இருக்கும் பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் ஹராமாக்கிய ரப்புல் ஆலமீன் வட்டியை மட்டுமே இவ்வளவு கொடூரமாக மோசமாக ஹராமாக்கினான். ஆனால் வெளிப்படையாக நாம் பார்க்கும் பொழுது அந்த வட்டியினால் எந்த விதமான சமூக தீமையோ சமூக குற்றமோ நிகழ்வதாக நமக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இந்த வட்டியை இவ்வளவு ஒரு காட்டமாகவும் கடினமாகவும் கண்டிப்பாகவும் இதனை ஹராமாக்கினான் என்ற விவரங்களை எல்லாம் நேற்றைய தினம் உங்களுக்கு சொன்னேன். அந்த வட்டி சம்பந்தப்பட்ட அந்த தொடரிலேயே இன்றைய தினம் சில ஹதீஸ்களையும் அதற்குரிய சில விளக்கங்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். வட்டியை பொறுத்தவரையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விதமான வட்டியை விளக்கப்படுத்தினார்கள். வட்டியை பொறுத்தவரையிலே மிக தெள்ள தெளிவாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஏனென்றால் சில பேர் இன்றைய காலத்திலே வட்டியை தவிர்க்க முடியாமல் அல்லது வட்டி வாங்குவதற்கு ஆசைப்பட்டு அல்லது வட்டியினால் வரக்கூடிய வருமானத்தை இழக்க விரும்பாமல் ஒரு அப்பாவித்தனமான ஒரு காரணம் சொல்வார்கள். பெரிய மேதாவி போல நினைச்சுக்கிட்டு வியாக்கியானம் சொல்வார்கள். அதாவது வட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுதுதான், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலத்துல தான் வட்டியினுடைய வட்டி ஹராம்ங்கிற ஆயத்துக்கள் இறங்கிச்சு. அதனால வட்டி ஹராம்னு அல்லாஹ் சொன்னானே தவிர அது எவ்வளோ டீட்டெயில், என்ன விளக்கம் அப்படிங்கிறத பற்றிலாம், எதுலாம் வட்டி எதுலாம் வட்டி இல்லை என்ற விளக்கம்லாம் சொல்லாமலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்க. அதனால வட்டியை பற்றிய முழு விளக்கம் இந்த உம்மத்து கிடைக்காம போயிடுச்சு. அதனால நம்மள சில பேர் அவங்க சொல்லுவாங்க, அதனால நம்மள சில பேர் வட்டி இல்லாததெல்லாம் வட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் இதை போய் வட்டிங்கிறாங்க, இது எப்படி வட்டி ஆகும்? அப்புறம் இன்னைக்கு எதெல்லாம் குத்தகைக்கு விடுறது, மார்ட்கேஜ், ஏலச்சீட்டு, இதெல்லாம் எப்படி வட்டி ஆகும்? இதெல்லாம் ஒரு வியாபாரத்தில் ஒரு வகை, ஒரு சிறு சேமிப்புடைய ஒரு வகை, சேவிங் டெபாசிட் உள்ளது, இதெல்லாம் எப்படி வட்டி ஆகும்? வட்டிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த தண்டல்காரனோ மார்வாடிக்காரனோ பண்றான் பாருங்க, 1000 ரூபா கொடுத்துட்டு டெய்லி 100 ரூபா தரும். 1000 ரூபாய்க்கு முதல்ல 100 ரூபா பிடிச்சிட்டு 900 ரூபா தான் கொடுப்பானே. அந்த 900 ரூபாயை வசூல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், டெய்லி 100 ரூபா வீதம் 1000 ரூபா வசூல் பண்ணிப்பான். அப்படி இந்த தண்டல் வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ராக்கெட் வட்டி, இந்த மாதிரி வட்டி தான் ஹராமு.
மற்றபடி பேங்க்ல போட்டு நம்ம பேங்க்ல இருந்து சம்பாதிக்கிறதோ அல்லது லைஃப் இன்சூரன்ஸ்ல போட்டு சம்பாதிக்கிறதோ அல்லது பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு அவன் நமக்கு தரதோ இதெல்லாம் வந்து வட்டி கிடையாது, இதெல்லாம் ரசூலா வட்டினே சொல்லல அப்படின்னு சொல்லி சில பேர் தங்களுடைய சுயநலத்துக்காக தாங்கள் அந்த வட்டியுடைய வருமானத்தை இழக்க விரும்பாம, தாங்கள் அந்த வட்டியினுடைய ருசியை இழக்க விரும்பாம, அல்லது ஏற்கனவே வட்டி வாங்கி அனுபவிச்சு அதை விட முடியாம இப்படி ஒரு அப்பாவித்தனமான ஒரு விளக்கம்னு சொல்லுவாங்க. சகோதரர், இதெல்லாம் பச்சை பொய். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வட்டி ஹராமாக்கப்பட்டது எப்பன்னு சொன்னா உஹது போர் முடிந்த அடுத்த வருடம். உஹது போர் எப்ப நடந்துச்சு? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடந்துச்சு. அதற்கு அடுத்த வருடம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டே வட்டியை ஹராமாக்கப்பட்டு வட்டி சம்பந்தமான ஆயத்துகள் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இறங்கிய ஹஜ் சம்பந்தமான வட்டி சம்பந்தமான ஆயத்துகள் ஹிஜ்ரி 10 வரைக்கும், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரை அவர்களுக்கு ஹிஜ்ரி 13 வரை அவர்களுக்கு வட்டி சம்பந்தமான ஆயத்துகள் இறங்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா? 9 வருஷம் 10 வருஷமா வட்டியோட ஆயத்துகள் இறங்கிட்டே இருந்துச்சு. 9 வருஷம் 10 வருஷமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியினுடைய எல்லா விவரங்களையும் சட்டத்திட்டங்களையும் சொல்லிட்டாங்க கிளீனா. ஹஜ்ஜத்துல் விதாவின் போது சொன்னாங்களே, ஹஜ்ஜத்துல் விதாவின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஷரியத்தினுடைய முக்கியமான சட்டங்களை சொல்லும் பொழுது வட்டியை பற்றி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இனிமேல் வட்டி வாங்குவது கொடுப்பது ஹராம். அல்லாஹ் ஏற்கனவே ஹராம் ஆக்கிட்டான். கடைசியா ஒரு முறை சொல்லி கேட்டுங்க, வட்டி வாங்குறது கொடுக்கறது எல்லாமே ஹராம். என்னுடைய குடும்பத்தினர் அப்துல் முத்தலிப் அப்பாஸ் அவர்கள், ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை அப்பாஸ் வந்து வட்டி கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல, வட்டி ஹராமாக்கப்படுறதுக்கு முன்னாடி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க காலத்துல அவங்க வட்டி வியாபாரம் பண்ணும் பொழுது யாராவது அவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருந்தாலோ, அசல் கொடுக்க வேண்டியிருந்தாலோ, வட்டி கொடுக்க வேண்டியிருந்தாலோ எல்லாத்தையும் காலில் போட்டு மீச்சிட்டு நான் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. என்னோட சிறிய தகப்பனார் நான் தான் வாரிசு. அப்ப சிறிய தகப்பனார் காலத்துல அவங்க வட்டி கொடுத்துருந்தாங்க, அவங்க காலத்துல ஏதாவது முதல் கொடுக்க வேண்டியது, அசல் கொடுக்க வேண்டியது, வட்டி கொடுக்க வேண்டியதா, பாக்கி பேலன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நான் காலில் போட்டு மிதிச்சிட்டேன். இனிமேல் வட்டி என்பதே இந்த உம்மத்துக்கு முழுமையாக ஹராமாக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத ஹஜ்ஜத்துல் விதா என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை பற்றி அழுத்தம் திருத்தமா ஆழமா சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றபடி அப்பதான் ஹராமாச்சு இல்ல, ஹராமானது ஹிஜ்ரி 3லயே உஹது போர் முடிந்த அடுத்த ஆண்டே வட்டி ஹராம் ஆயிடுச்சுன்னு எல்லா முஃபஸ்ஸிர்களும் முஹத்திஸ்களும் சொல்றாங்க. சோ அந்த அடிப்படையில் வட்டி என்பது ஆரம்பத்திலே ஹராமாக்கப்பட்டுடுச்சு. அந்த வட்டியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமா, ஒன்னு வியாபார ரீதியான வட்டி, இன்னொன்று சமூக ரீதியான வட்டி. வியாபார ரீதியான வட்டிங்கிறது கொடுக்கல் வாங்கல்ல வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய வட்டி, இந்த தண்டல் வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ராக்கெட் வட்டிங்கிறாங்க பிறகு அந்த மாதிரி வட்டிகள். இன்னொன்று சமூக ரீதியான உள்ள வட்டிகள், அதாவது இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அல்லது இந்த மாதிரி குத்தகைக்கு விடுறது, மார்ட்கேஜுக்கு விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சமூகத்தில் புழங்கக்கூடிய வட்டிகள் எல்லா வட்டியையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்குறாங்க. ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த ஹதீஸ் வட்டி சம்பந்தமான முக்கியமான ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ். புகாரிலே, முஸ்லிமிலே, அபுதாவுதிலே, திர்மிதிலே எல்லா கிதாபுகளும் பதிவு செய்யப்பட்ட எந்த அறிவிப்பாளர் பலகீனம் இல்லாத ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தபீஉ ذஹப பிஸ்ஸஹபி வலல் ஃபில்லத பில் ஃபில்லதி வலல் ஷஈர பிஷ்ஷஈரி வலல் புர்ர பில் புர்ரி வலத் தம்ர பித்தம்ரி வலல் மில்ஹ பில் மில்ஹி இல்லா மஸலம் பிமஸலின் அவ் யதம் பியதின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ். என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? லா தபீஉ ذஹப பிஸ்ஸஹபி, தங்கத்தை கொண்டு தங்கத்திற்கு பகரமாக தங்கத்தையோ, வலல் ஃபில்லத பில் ஃபில்லதி, வெள்ளிக்கு பகரமாக வெள்ளியையோ, வலல் ஷஈர பிஷ்ஷஈரி, கோதுமைக்கு பகரமாக கோதுமையையோ, வலல் புர்ர பில் புர்ரி, பார்லிக்கு பதிலாக பார்லியோ, வலத் தம்ர பித் தம்ரி, பேரிச்சம்பழத்துக்கு பகரமாக பேரிச்சம்பழமோ, வலல் மில்ஹ பில் மில்ஹி, உப்புக்கு பகரமாக உப்போ விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது. இல்லா மஸலம் பி மஸலின், அப்படியே ஒண்ணுக்கொன்னு சமமாக ஈக்குவலாக இருந்தாலே தவிர, ஓ எதம்பியதின், அப்படியே நெட் கேஷ் கொடுத்து வாங்கினாலே தவிர அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல உங்களுக்கு என்ன புரியுது? ஏதாவது புரியுதா உங்களுக்கு? ஏதோ தமிழ்ல சொன்னீங்க, பேரிச்சம்பழத்துக்கு பேரிச்சம்பழம், அரிசிக்கு பார்லிக்கு பார்லி, கோதுமைக்கு கோதுமை, தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளி சொன்னீங்க. ஓகே, என்ன அர்த்தம் இதுக்கு? அருமைக்குரியவர்களே, இதைத்தான் மார்க்க அறிஞர்கள் முஹத்தீஸ்கள் ரொம்ப ஆழமா இந்த ஹதீஸை எடுத்து இதிலே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்வாலு ரிபவியா என்று சொல்லக்கூடிய வட்டி சம்பந்தப்பட்ட பொருட்களை ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. வட்டி சம்பந்தப்பட்ட பொருளை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா தபீஉல் ذهب بالذهب والفضة بالفضة, தங்கத்துக்கு பாரம் தங்கமோ வெள்ளிக்கு பாரம் வெள்ளியோ விற்க கூடாது, வாங்க கூடாது. அந்த காலத்துல நம்ம ஊர்ல இருக்க மாதிரி காசை கொடுத்து பணம் வாங்குற முறை ரொம்ப கம்மி. அல்லது பொருளை கொடுத்து, அதாவது இதே தங்கத்தை கொடுத்தோ தீனாரை கொடுத்தோ திர்ஹமை கொடுத்தோ பொருள் வாங்குறது ரொம்ப கம்மி. அந்த காலத்துல பெரும்பாலும் என்ன வாங்குவாங்கன்னு சொன்னா பண்டம் மாற்று. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிப்பாங்க. பண்டம் மாற்று முறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் வியாபாரம். ஒரு பொருளை கொடுப்பாங்க, இன்னொரு பொருளை வாங்கிப்பாங்க. இதுதான் பண்டம் மாற்றுங்கிற முறை இருந்துச்சு. அப்படி பண்டம் மாற்று வியாபாரம் செய்யும் பொழுது தங்கத்தையே கொடுத்து தங்கத்தையே வாங்கலாமா, வெள்ளியையே கொடுத்து வெள்ளியையே வாங்கலாமா, கோதுமையே கொடுத்து கோதுமையே வாங்கலாமா, பேரிச்சம்பழத்தையே கொடுத்து பேரிச்சம்பழத்தையே வாங்கலாமா, உப்பையே கொடுத்து உப்பையே வாங்கலாமா, பார்லியை கொடுத்து பார்லியை வாங்கலாமா? என்னங்க, தங்கத்தையே கொடுத்து என் தங்கத்தையே வாங்குறான், பேரிச்சம்பழத்தையே கொடுத்து என் பேரிச்சம்பழத்தையே வாங்குறான், லூசா அவனுக்கு. இவன்டையும் பேரிச்சம்பழம், அவன்டையும் பேரிச்சம்பழம் இருக்குது. பேரிச்சம்பழத்தை கொடுத்து என் பேரிச்சம்பழத்தை வாங்கணும், தங்கத்தை கொடுத்து என் தங்கத்தை வாங்கணும், வெள்ளியை கொடுத்து என் வெள்ளியை வாங்கணும். இது தேவை என்ன இருக்குது நினைக்கலாம். சகோதரர்களே, இங்க ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 6 பொருட்களை குறிப்பிட்டதை நமக்கு சம்பந்தம் இல்லாத என்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. வட்டி கிட்டி 6 பொருள் 7 பொருள், சில பேர் அப்படியே ராகம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மொத்த மஜ்லிஸ்ல ஒரு ஆளு முடிச்சிட்டாரு. சரி, கொஞ்சம் கவனமா கேளுங்க, ரொம்ப அவசியமான ஹதீஸ் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்கே 2 விதமான பொருட்களை குறிப்பிடுறாங்க. ஒன்னு வியாபார ரீதியான பொருட்கள், தங்கம் வெள்ளி, இது வியாபார ரீதியான பொருட்கள். இன்னொன்று உணவு ரீதியான பொருட்கள், உணவு பொருட்கள். இது பேரிச்சம்பழம், பார்லி, கோதுமை, உப்பு. 6 பொருட்கள்ல 4 பொருட்கள் உணவு பொருட்கள், 2 பொருட்கள் வியாபார பொருட்கள். தங்கமும் வெள்ளி வியாபார பொருள். மற்ற 4 என்னென்னது? கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், உப்பு. இந்த 4 பெருமானார் உணவு பொருளா சொல்றாங்க. இந்த பேரு, அதாவது வியாபார பொருளையும் 2 தனியா சொல்றாங்க, உணவு பொருட்கள் 2 தனியா சொல்றாங்க. இந்த உணவு இந்த 6ல மட்டும்தான் இந்த சட்டமா? இந்த 6 பொருட்கள்ல மட்டும்தான் இந்த சட்டமா? தங்கத்தை கொடுத்து தங்கத்தை வாங்கக்கூடாதா? நான் அரிசியை கொடுத்து அரிசியை வாங்குறேன் சொல்லல, நமக்கு அரிசியை கொடுத்து அரிசியை வாங்குறோம் அந்த அதிசயம் சொல்லல. அல்லது நான் என்ன பண்ண, ஒரு ஆட்டை கொடுத்துட்டு இன்னொரு ஆட்டை வாங்குறேன், இல்ல ஆட்டை கொடுத்துட்டு மாட்டை வாங்குறேன், மாட்டை கொடுத்துட்டு 2 ஆடு வாங்குறேன். இப்ப இதெல்லாம் ரசூலுல்லாஹ் தடுக்கலையே, இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொன்னா, சகோதரர், இதுல இருந்து இமாம்கள் நமக்கு சட்டம் வகுக்கிறாங்க, உலமாக்கள் சட்டம் வகுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 6 பொருட்களை சொன்னது உதாரணமாகத்தான். இந்த 6ல மட்டும்தான் வட்டின்னு இல்லை, இந்த 6 பொருட்களை உதாரணமா சொன்னாங்க. ஆக உதாரணங்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வியாபார பொருட்களாக இருந்தாலோ அல்லது உணவு பொருட்களாக இருந்தாலோ இந்த பொருட்களை அதே பொருளை கொண்டு வாங்கும் பொழுது கொடுக்கும் பொழுது என்ன சொன்ன, இல்லா மசலம்பி மசலின், அப்படியே ஈக்குவலா இருக்கணும். ஒரு மூட்டைனா ஒரு மூட்டை, ஒரு கூடைனா ஒரு கூட்டை, ஒரு கிலோனா ஒரு கிலோ, அப்படியே அளவு கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி கடனுக்கு வாங்கக்கூடாது, அப்படியே கை மாத்திக்கணும், கரண்ட் கேஷ் அப்படியே கை மாத்திக்கணும். இது இல்லாம நீங்க கடனுக்கு மாத்தினாலோ அல்லது அளவைகளிலே வித்தியாசமா மாத்தினாலோ இவைகளிலே வட்டி வந்துடும் அப்படிங்கிறாங்க. எப்படி? உதாரணமா அரிசி எடுத்துங்க, நம்ம ஊர் பழக்கம் அரிசி தான், உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். அரிசி எடுத்துங்க, இந்த அரிசி இருக்குது பாருங்க, என்கிட்ட ஒரு மூட்டை அரிசி இருக்குது, பக்கத்து கடையில் ஒரு மூட்டை அரிசி இருக்குது. பாய், நான் ஒரு மூட்டை அரிசி தரேன், அந்த மூட்டை நீங்க தரீங்களா அப்படி யாரா கேட்பானா? ஒன்றை இருக்குது அரிசி, என்கிட்ட இருக்கிறது அரிசி. இப்படி யோசிச்சு பாருங்க. பாய், என்கிட்ட 2 மூட்டை பொன்னி இருக்குது, இது எடுத்துட்டு 1 மூட்டை பாஸ்மதி தரீங்களா? இது நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? என்கிட்ட 2 மூட்டை பொன்னி அரிசி இருக்குது. பொன்னி அரிசி கிலோ எவ்வளவு இன்னைக்கு? 50 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா. பாஸ்மதி அரிசி 100 ரூபாய். அப்ப 2 மூட்டை பொன்னி அரிசி இருக்குதுங்க. 2 மூட்டை பொன்னி அரிசி எடுத்துக்கிட்டு அதே ஈக்குவல் தான். 2 மூட்டை பொன்னி அரிசி எவ்வளோ? 100 கிலோ வைங்களேன். 2 மூட்டை 100 கிலோண்டா எவ்வளவு ஆகும்? கிட்டத்தட்ட எவ்வளோ? 50 ரூபாண்டா, 5000 ரூபா ஆகும். கிலோ 100 ரூபா, கிலோ 50 ரூபாண்டா. 2 மூட்டை பொன்னி அரிசி எவ்வளோங்க? 100 கிலோ அரிசி 5000 ரூபா ஆகும். அதே 100 கிலோ பாஸ்மதி அரிசி எவ்வளவு வரும்? 5000 தான் வரும். ஒரு மூட்டை 50 கிலோ. அங்க 50 கிலோமே 5000 ரூபா, இங்க 2 மூட்டை 5000 ரூபா. அப்ப நான் 2 மூட்டை பொன்னியை கொடுத்துட்டு 1 மூட்டை பாஸ்மதி வாங்கிக்கிறேன். இது கூட தானே? வேல்யூ பார்த்தா 2 ஒரே வேல்யூ தான். வேல்யூ பார்த்தா 2 ஒரே வேல்யூ தான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வேல்யூ பார்க்க கூடாது, ஜின்ஸ் தான் பார்க்கணும், இனத்தை தான் பார்க்கணும். என்ன இனம்?
அரிசிங்கிற பொருள் அது பாஸ்மதியா இருக்கட்டும் பொன்னியா இருக்கட்டும், பாஸ்மதியை கொடுத்துட்டு பொன்னியை வாங்குறது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அம்வால் ரிபவியா, இதுல வட்டி வந்துரும், இதுல வட்டி வந்துரும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதே மாதிரி தங்கத்தை கொடுத்து தங்கத்தை வாங்குறது, தங்கத்தை கொடுத்து தங்கத்தை வாங்குறது. என்கிட்ட வந்து 21 கிராம் 21 கேரட் தங்கங்க இருக்குதுங்க. 24 கேரட் 24 கேரட் வந்து பியூர் தங்கம் என்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட 18 கேரட் இருக்குதா? 18 கேரட் வந்து கம்மி, 24 கேரட் வந்து கூட. எனக்கு 24 கேரட் தங்கம் இருக்குது, உங்கள்கிட்ட 18 கேரட் இருக்குதா? அப்போ ஒன்று பண்ணுங்க, ரெண்டையும் வேல்யூ போடுவோம். 24 கேரட் வந்து கிராம் 2000 ரூபா, 18 கேரட் வந்து கிலோ 1500 ரூபா, கிராம் 1500 ரூபா. அப்படி கழிச்சு பார்த்தா வேல்யூங்கிற அடிப்படையில் ஒரு 10 கிராம் 24 கேரட்டு 15 கிராம் 18 கேரட்டுக்கு ஈக்குவல் ஆயிடும். அப்படி 18 கிராம் வந்து விலை கம்மிங்க. 18 கேரட்டுங்கிறது வந்து விலை கம்மி தங்கம், 24 கேரட்டுங்கிறது விலை கூட. அப்ப 10 கிராம் 24 கேரட்டுங்கிறது 15 கிராம் 18 கேரட்டுக்கு ஈக்குவல் ஆயிடும். அப்ப ரெண்டு தங்க வியாபாரி பேசிக்கிறாங்க, என்கிட்ட ஒரு 15 கிராம் 15 கிலோன்னு வைங்க, என்ன வியாபாரி கிலோ கணக்கு தான் பேசுவாங்க. என்கிட்ட 15 கிலோ 24 18 கேரட் இருக்குதுங்க. அப்படியா? அப்ப என்கிட்ட 10 கிலோ 24 கேரட் இருக்குது, ரெண்டு ஈக்குவல் தான், மாத்திக்கலாமா? மாத்தலாம், மாத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம், கூடாது. அப்ப தங்கத்துக்கு தங்கம் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அதே நீங்க 10 கிலோ தங்கத்தை கொடுத்து 10 கிலோ பொருளை வாங்கிக்கலாமா? இது கூடும். அதே 10 கிலோ தங்கத்தை கொடுக்குறீங்க, 10 கிலோ தங்கத்தை வாங்கிக்கிறீங்க, இது கூடும். தரத்தில் எப்படா இருந்துட்டு அதை பத்தி மார்க் கிடையாது. இங்கே பொருள் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெள்ளி, ஒரு 100 கிராம் வெள்ளியை கொடுத்துட்டு அதே 100 கிராம் வெள்ளியை வாங்கலாமா? வாங்கலாம். அதே அளவாக இருக்க வேண்டும். அப்படியே கேஷ் டு கேஷ், ஹேண்ட் டு ஹேண்ட் மாத்திக்கணும். கடனாவும் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது. இது வியாபார பொருட்களிலே. உணவுப் பொருட்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதெல்லாம் மக்களுடைய உணவுப் பொருட்களாக பயன்படுத்தப்படுமோ அதிலும் பொருளுக்கு பொருள் மாற்றுதா இருந்தால் எடை ஈக்குவலா இருக்கணும். நான் 100 கிலோ அரிசியை கொடுத்துட்டு 100 கிலோ அரிசி வாங்கிக்கலாம், 100 கிலோ அரிசி 100 கிலோ பொன்னி அரிசியை கொடுத்துட்டு 100 கிலோ பாஸ்மதி அரிசி வாங்கிக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தப்பு இல்லைங்கிறாங்க. ஆனா 100 கிலோ பொன்னி அரிசி கொடுத்துட்டு 50 கிலோ பாஸ்மதி அரிசி வாங்கக்கூடாது. அங்க இடையில என்ன ஆயிடுச்சு? ஏற்றத்தாழ்வு ஆகி போச்சு. இது எப்படிங்க வாங்காம இருக்க முடியும்? இதுல பைத்தியமா 100 கிலோ பொன்னி அரிசி கொடுத்தா 100 கிலோ பாஸ்மதி அரிசி வாங்குறதுக்கு அப்படி வாங்க முடியுமா? பாஸ்மதி அரிசி விலை கூட, பொன்னி அரிசி விலை கம்மி. அதே மாதிரி தங்கத்தை எடுத்துக்கிட்டா 24 கேரட் விலை கூட, 18 கேரட் விலை கம்மி. அப்ப நான் எப்படி 18 கேரட்டும் 10 கிராம் 24 கேரட்டும் 10 கிராம், இது எப்படிங்க கூடும்? இது முறை இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப இதை வந்து இந்த மாதிரி பொருட்களிலே அப்படியே ஈக்குவல் இருக்கணும் அப்படின்னு ஷரத்து போட்டாங்களோ அங்கே ஈக்குவல் இருந்து தான் ஆகணும் நிபந்தனை. சரி, நம்ம மாத்தணும்னா என்ன பண்றோம்? அதுக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழி சொல்லியிருக்காங்க. எப்படி? உதாரணமா நான் சொன்ன மாதிரி என்கிட்ட 2 மூட்டை பொன்னி இருக்குது, அவர்கிட்ட 1 மூட்டை பாஸ்மதி இருக்குது. நான் 2 பேரும் மாத்திக்கணும். ரெண்டுனுடைய வேல்யூ எவ்வளவுதான்? 2 வேல்யூ எவ்வளோ? 5000 ரூபாய் வேல்யூ. நான் மாத்தணும். அப்ப ரசூலுல்லாஹ் மாத்தக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா இது 100 கிலோ, அது 50 கிலோ, மாத்தக்கூடாதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஹைபர்ல இருந்து கொஞ்சம் பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்க. ஹைபர்ல இருந்து பேரிச்சம்பழம். ஏன்னா மதீனாவிலே ஹைபருடைய பேரிச்சம்பழம் தான் ரொம்ப உலகத்திலே ஃபேமஸ். மதீனாவுடைய பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழங்கள் உலகத்துல ஃபேமஸ் இருந்தாங்க மதீனா தான். அந்த மதீனால ஃபேமஸ் எதுன்னு சொன்னா ஹைபர். அந்த ஹைபருடைய பேரிச்சம்பழம் வந்து வைக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பளிப்பா கொடுக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கறாங்க, நல்ல அருமையான டேஸ்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேஸ்ட். நபிஸ் கேட்குறாங்க, குல்லு ஹைபர் ஹக்கதா, குல்லு தம்ரத்தை ஹைபர் ஹக்கதா, ஹைபருடைய எல்லா பழமே இப்படி தான் இருக்குமா? இவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக அது டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சொல்கிறோம்ல, ஒருத்தர் மக்காலேருந்து பழம் கொண்டு கொடுத்தாரு, மதினாலேருந்து உமராலேருந்து பேரிச்ச பழம் கொடுத்தாரு. சாப்பிட்டேன், ஏங்க என்னங்க நம்ம ஊரில் பழம் என்னங்க பழங்க, மதினா பழம் எல்லாமே இப்படி தான் இருக்குமோ கேட்பமா இல்லையா? அப்போ தான் அவர் சொல்ல, இல்லைங்க மதினால கூட ஏற்றத்தாழ்வு இருக்குது, தரம் வித்தியாசம் இருக்குது சொல்லுவார். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஏன்னா ஹைபருடைய பழம் இவ்வளோ சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்க, இல்லை ஹைபருடைய எல்லா பேரிச்சம்பழம் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னாங்க. அப்போ அதை கொண்டு வந்த சஹாபி சொன்னாங்க, இல்லை யார சொல்லலாம், இது இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பழம், இது ஹைபருடைய பழத்தில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது நாங்கள் எப்படி வாங்குவோம்னு சொன்னால், எங்கள் விளைச்சல் நிலங்களில் விளையக்கூடிய 2 சமன், அந்த காலத்தில் சமன்கிறது ஒரு அளவு, கிலோ மாதிரியோ இல்லை படி கணக்கு மாதிரியோ அது ஒரு கணக்கு, 2 சமன் நாங்கள் எங்கள் பரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு அவங்களுடைய 1 சமனை வாங்குவோம். இந்த பரிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லையா, இந்த பழத்தை, இது குவாலிட்டி பழம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பழம், அதனால் நாங்கள் 2 கிலோ கொடுத்துட்டு அவங்களுக்கு எத்தனை கிலோ வாங்குவோம்? 1 கிலோ பழம் வாங்குவோம்.
அதான் யார சொல்ல அந்த பழம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தபீஉ ஹக்கதா, அப்படி செய்யாதீங்க, அது கூடாது, அப்படி செய்யாதீங்க, அது கூடாது. ஏன்? பேரிச்சம்பழம் வந்துடும், அது எப்படி ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். நீ 2 கிலோ கொடுத்து 1 கிலோ வாங்குறது கூடாது, ஹராம். அப்போ சஹாபாக்கள் கேட்கணும், யார சொல்ல எங்களுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பழம் தேவைப்படுது, எங்க மரத்துல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி விளையுறது இல்ல, எங்க மரத்துல சாதாரண பழம் தான் விளையுது, அப்ப எங்களுக்கு நல்ல பழம் வேணும், என்ன பண்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ முதல்ல இந்த பழத்தை, எந்த பழத்தை, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சாதாரண பழத்தை, அதனுடைய வேல்யூ எவ்வளோ, இப்ப நான் உங்களுக்கு ரசூல்லா அவங்க பேரிச்ச பழத்தை சொன்னாங்க, அப்படியே உங்களுக்கு நீ அரிசிக்கு வாங்க, இப்ப 2 மூட்டை பொன்னி அரிசி வேல்யூ எவ்வளோ? 5000 ரூபாய். முதல்ல 5000 ரூபாய்க்கு நீங்க இந்த பொன்னி அரிசி வித்துருங்க. முதல்ல 5000 ரூபாய் அவர்கிட்ட வாங்கிட்டு பொன்னி அரிசி வித்துருங்க. வித்துட்டு இந்த 5000 ரூபாய் அவருக்கு கொடுத்து எதை வாங்க? பாஸ்மதியை வாங்கிக்கோங்க, பாஸ்மதியை வாங்கிக்கோங்க. அப்ப இந்த வழியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கற்றுக் கொடுக்குறாங்க. பேரிச்சம்பழத்தை நீங்க வைக்கும்போது என்ன பண்ணாதீங்க, அப்படியே ரெண்டு கூட சாதாரண பழத்தை கொடுத்துட்டு 1 கூட ஹை குவாலிட்டி பழத்தை வாங்காதீங்க. முதல்ல 2 கூட பழத்தை விலைக்கு வித்துருங்க அவங்களுக்கு. வித்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த பழத்தை நீங்க நீங்க 2 கூட பழத்தை கொடுத்துட்டு அதுக்கு ஏதோ 50 ரியால 100 ரியால 30 ரியால வாங்கிக்கங்க. வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த 100 ரியால திரும்ப கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இதை வாங்கிக்கங்க, அந்த பழத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஹதீஸ் சகோதரர்களே வட்டியுடைய விஷயத்துல ரொம்ப முக்கியமான ஹதீஸ். இந்த ஹதீஸை வச்சுதான் நிறைய சட்டங்கள் எடுக்கப்படுது, வட்டி சம்பந்தமான சட்டங்கள். அப்ப இதுல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கம் வெள்ளியாக இருந்தால் அதுல ஏற்றத்தாழ்வு கூடாது, கடனுக்கும் வாங்கக்கூடாது. தங்கம் வெள்ளியை கடனுக்கும், தங்கத்தை கொடுத்து தங்கத்தை வாங்குறதா இருந்தாலோ, வெள்ளியை கொடுத்து வெள்ளியை வாங்குறதா இருந்தாலோ கடனுக்கும் வாங்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வோடு வாங்கக்கூடாது. வெயிட்டும் ஒரே மாதிரி இருக்கணும், ஹேண்ட் டு ஹேண்டா இருக்கணும். இந்த 2 நிபந்தனை இருந்தால் அந்தந்த பொருட்களை இனத்தோடு அப்படியே மாத்திக்கலாம். இல்லைன்னு சொன்னா நீங்க அப்படி மாத்தக்கூடாது அப்படிங்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது உணவுப் பொருட்களுக்கும் வியாபார பொருட்களுக்கும் மட்டும்தான். அதே நேரத்தில் விலங்கினங்களுக்கு ரசூலா கண்டிஷன் போடல. உதாரணமா என்கிட்ட 2 ஆடு இருக்குது, அவர்கிட்ட ஒரு மாடு இருக்குது, நான் சொல்ல 2 ஆட்டை தரேன், நீ அதுக்கு மேல ஒரு மாடு தரீங்களா, தாராளம் மாத்திக்கலாம், தப்பு இல்லை, மாத்திக்கலாம், தப்பு இல்லை. அல்லது என்கிட்ட 2 ஒட்டகம் இருக்குது, நெளிஞ்சு போன ஒட்டகம், அவர்கிட்ட நல்ல திரகாத்திரமான ஒட்டகம் இருக்குது, உன் ஒட்டகத்தை தான், என் 2 ஒட்டகத்தை தரேன், மாத்திக்கலாமா, மாத்திக்கலாம், தப்பில்லை. அப்ப விலங்கினங்களிலேயோ மற்ற பொருட்களிலேயோ இந்த நிபந்தனை கிடையாது. எதுல மட்டும்தான்? வியாபார பொருட்கள், உணவுப் பொருட்கள், இந்த 2ல மட்டும்தான் இந்த நிபந்தனை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்தந்த பொருளுக்கு அப்படியே மாற்றிக்கொள்வதாக இருந்தால் இந்த நிபந்தனை என்ன நிபந்தனை? இதோ 2 ஈக்குவலா, வெயிட் ஈக்குவலா இருக்கணும், ஹேண்ட் டு ஹேண்ட் மாத்திக்கணும், தவணைக்கு மாத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம், ஏன் சார் இது பண்டம் மாற்றல் தான் இந்த பிரச்சனை? எதுல இந்த பிரச்சனை? பண்டம் மாற்றுறதுல, பொருளை கொடுத்து பொருளை வாங்கினா. நம்ம காலத்துக்கு இப்ப என்ன பிரச்சனை? நம்ம அப்படி பண்டம்லாம் மாத்துறது இல்லையே. நம்ம என்ன பண்றோம்? பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்குறோம், செக்கை கொடுத்துட்டு பொருள் வாங்குறோம். அப்படிங்கும்போது நம்ம காலத்துக்கு எப்படி இந்த ஹதீஸ் பொருந்தும்? நம்ம காலத்து இந்த ஹதீஸ் எப்படி என்ன பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த பணம் கொடுத்து வாங்குறோம் இல்லைங்களா, காகித நோட்டு, பண நோட்டு, கரன்சி நோட்டு. இந்த கரன்சி நோட்டுடைய வரலாறை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த கரன்சி நோட்டு எப்படி ஆரம்பிச்சது, எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயோ அது போன்ற அவங்களுக்கு பின்னாடி உள்ள காலத்திலேயோ இந்த கரன்சி நோட்டு புழக்கங்கிறது கிடையாது. என்ன பண்ணுவாங்க, அதாவது தங்க நாணயங்களுக்கு பேர் தீனார், வெள்ளி நாணயங்களுக்கு பேரு திர்ஹம். தங்க நாணயத்தை கொண்டு கொடுப்பாங்க, பொருட்களை வாங்குவாங்க, வெள்ளி திர்ஹத்தை கொண்டு கொடுப்பாங்க, பொருட்களை வாங்குவாங்க. இந்த தங்கமும் வெள்ளியும் தீனாரும் திர்ஹம் மட்டும்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அதற்கு பிறகு வந்த நீண்ட காலம் சஹாபாக்கள் காலத்திலையும் இந்த தங்கம் வெள்ளி மட்டும்தான் மக்களுடைய புழக்கத்தில் இருந்துச்சு, வியாபார புழக்கத்திலே. அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு மத்தியிலே இந்த காசு பேப்பர்ல நோட் அடிக்கிறது, கரன்சி நோட் அடிக்கிற பழக்கம் எப்ப வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல தங்க வியாபாரிகள் இருப்பாங்க, நகை வணிகர்கள், தங்க வணிகர்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுவாங்க, மக்கள் தங்க வீட்டில் உள்ள நகை தங்கம் இருக்குது, உதாரணமா கோல்டு காயின், என்கிட்ட ஒரு 5000 கோல்டு காயின் இருக்குது, 5000 தீனார் இருக்குது அப்படின்னா, இந்த தீனாரை என் வீட்டில் பணம் திருடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நகை வணிகர்கள்ட்ட கொண்டு போய் அமானிதமா கொடுப்பாங்க. பேங்க்ல லாக்கர்ல வைக்கிற மாதிரி அமானிதமா கொடுப்பாங்க. அமானிதமா கொடுத்துட்டு எழுதி வாங்கிட்டு வந்துருவாங்க. இவற்றை இத்தனாம் தேதி இவ்வளோ இது கொடுத்துருக்கிறேன், எது தீனார் கொடுத்துருக்கேன், அல்ல இவ்வளவு திர்ஹம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு வந்துருவாங்க. வாங்கிட்டு வந்த பிறகு இவங்களுக்கு எப்பப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட போய் தங்களுடைய அமானிதத்துல இருந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. இப்ப நம்ம பேங்க்ல எடுக்கிற பாருங்க, பேங்க்ல லாக்கர்ல வச்சு எடுக்கிறோம் இல்லையா, இந்த சிஸ்டம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி எடுத்துக்கிட்டு இருந்த காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு அல்லா பிச்சை, நாகூர் மீரான் 2 பேர் உதாரணத்துக்கு சொல்றேன். அல்லா பிச்சை ஒரு பொருளை விற்க போறாரு.
அல்லாஹ் பிச்சை அல்லாஹ் பிச்சை ஒரு பொருளை வாங்க போறாரு. 400 மிரா பொருளை விற்கிறாரு. 400 மிரா விற்கிறாரு. அல்லாஹ் பிச்சை வாங்குறாரு. அல்லாஹ் பிச்சை தீனார் பூரா எங்க இருக்குது? எங்க இருக்குது? அந்த நாணய வியாபாரிட்ட இருக்குது. நான் அந்த லாக்கர்ல இருக்குது. இப்ப இவர் பொருளை 400 மிராட்டது பொருளை வாங்கணும்டா முதல்ல எங்க போகணும்? இவரு எங்க போகணும்? லாக்கருக்கு போகணும். லாக்கர்ல போய் தங்க நாணயத்தை எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து யார்கிட்ட கொடுப்பாரு? 400 மிராட்ட கொடுத்துட்டு பொருளை வாங்கிப்பாரு. 400 மிரா என்ன பண்ணுவாருன்னா அந்த தங்க காசை இவர் சும்மா வச்சுக்க மாட்டாரு. இவர் மறுபடியும் எங்க கொண்டு வைப்பாரு? லாக்கர்ல அந்த நகை வணிகத்தையே கொண்டு போய் கொடுப்பாரு. அப்ப பிற்காலத்தில் இது சிரமமா இருக்குது. நான் தேவைன்னா அங்க போய் வாங்கிட்டு வர வேண்டியிருக்குது, உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்குது, நீங்க மறுபடியும் அங்க போய் வாங்க வேண்டியிருக்குது. அதனால நமக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர் இந்த சிரமத்தை தவிர்ப்பதற்காண்டி அல்லாஹ் பிச்சை முதல்ல என்ன பண்ணுவாரு? இந்த 400 மிரானுக்கு இந்த பாருப்பா, நான் போய் அங்க போய் வாங்கிட்டு இருக்க முடியல, அதனால இந்த பொருளை வாங்கிக்கிறேன், உனக்கு நான் அது எத்தனை விலை? 5 தீனாரா? இந்த 5 தீனார் நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன், இவர்கிட்ட போய் வாங்கிக்கோ. இப்ப நம்ம பேங்க்ல வாங்குறோம் இல்லைங்களா, செக் கொடுக்குறோம் இல்லையா, செக்ல பணம், பேங்க்ல பணம் இருக்குது, பணம் இருந்தா தான் செக் கொடுக்க முடியும். பணம் இல்லாம செக் எழுதி கொடுக்க முடியுமா? பணம் இல்லாம செக் எடுக்க முடியாது. அப்ப இவர் என்ன பண்றாரு? என் பணம் அங்க இருக்குது, நீ அவர்கிட்ட போய் வாங்கிக்க அப்படின்னு என்ன பண்றாரு? ஹவாலா பணம். இது பேர் அரபில ஹவாலான்னு சொல்றது. இன்னைக்கு ஹவாலாங்கிறாங்களே, ஹவாலாங்கிற வார்த்தை என்ன பாஷை தெரியுமா? அரபி பாஷை. அது ஹவாலாங்கிறதே அரபி தான். அது இதுக்கு பேர் ஹவாலா, அதாவது சாட்டி விடுறது, பொறுப்பை சாட்டி விடுறது. இப்போ என்கிட்ட ஒருத்தர் பணம் தரணும், நான் கேட்கறேன் அவர்கிட்ட, ஏன்பா 10,000 தரணும், எங்கப்பா தரல, இந்த எனக்கு அவர் தரணும், அவர்கிட்ட வாங்கிக்க. அப்ப அவர்கிட்ட சொல்லிடுப்பா. அப்ப அவர்கிட்ட சொல்லுவாரு, நான் அவர்கிட்ட வாங்கிப்பேன். இது வியாபாரத்தில் நடக்கிறது தானே. இந்த சாட்டி விடுறதுக்கு பேர் ஹவாலான்னு பேரு. அப்ப நான் என்ன பண்றேன்? இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சாட்டி விட்டுறேன். அந்த லாக்கர்ல பணம் இருக்குது, வாங்கி சீட் எழுதி கொடுத்துறேன். இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த சீட்டை அவர் பர்ச்சேஸ் பண்ணுவார் பாருங்க, அவர் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணுவார் இல்லையா, அவர்கிட்ட கொடுத்துருவாரு, இந்த சீட்டு அந்த பணம் இருக்குது, அவர்கிட்ட போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி. இப்படி மக்களுக்கு மத்தியில் என்ன ஆயிடுச்சு? இவர்கள் தங்க நாணயங்களை சேமித்து வைக்கும் பொழுது அதை அப்பப்போ போய் எடுக்க வேண்டியது, சேமிப்பாளரை வாங்க வேண்டியதுங்கிறதுக்காண்டி இந்த ரசீது முறையை கொண்டு வந்தாங்க. முதல் இந்த ரசீது முறையை கொண்டு வந்தாங்க. இவங்களுக்குள்ள வியாபாரிகளுக்கு ரசீது மாத்திப்பாங்க. இந்த ரசீது எந்த மதிப்பு? நான் ஒரு கையெழுத்து போட்டு 5 தீனார் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த ரசீதுக்கு என்ன மதிப்பு? 5 தீனாருடைய மதிப்பு. அது 5 தீனார் இல்லை, ஆனா அந்த பேப்பருக்கு என்ன மதிப்பு உண்டு? 5 தீனாருடைய மதிப்பு. அதை நான் இவர்கிட்ட கொடுத்தேன்டா, இவர் என்ன பண்ணார்? இன்னொருத்தர பொருள் வாங்கும்போது அவருக்கு 5 தீனார் இவரு கையெழுத்து போட்டு 5 தீனார் கொடுப்பாரு. சொல்ல புரியுதுங்களா? அப்ப அந்த ரசீது என்ன ஆகும்? அப்படி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் வியாபாரிக்கு மத்தியில. இதை பார்த்த உடனே இந்த தங்க வியாபாரிகள் இருந்தாங்கல்ல, இவங்க பார்த்தாங்க, ஆஹா, இவங்க நம்மள்ட்ட வச்சிட்டு போன சரி திரும்ப வரவே மாட்டேங்கிறாங்க, நம்மள்ட்ட வரவே மாட்டேங்குது, வாங்க மாட்டேன், நமக்கு வியாபாரம் நடக்க மாட்டேங்குது, அவங்களுக்குள்ள ரசீதை வச்சு மாத்திட்டு இருக்கானுங்க. அதனால இதை ஓகேனுண்டா நாமளே ரசீது அடிப்போம், நாமளே என்ன பண்ணுவோம்? ரசீது அடிப்போம் அப்படின்னு சொல்லி அவர்களே ரசீது அடிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி ரசீது அடிப்பாங்க? உதாரணமா எனக்கு 500 தீனார் கொடுத்துட்டா நான் 500 ரசீது கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். 500 தீனார் எனக்கு கொடுத்தாங்கடா 500 ரசீது கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். ஒரு ரசீது எவ்வளவு வேல்யூ? 1 தீனார். அப்ப நான் 5 தீனார் வாங்கினா அந்த ரசீதுல 5 ரசீது கொடுப்பேன். இதுக்கு வேல்யூ என்னது? ஒரு ரசீதுக்கு 5 தீனார், 1 தீனாருடைய மதிப்பு. நான் தீனார் யாட்டுறது என்கிட்ட இல்ல, அவர்கிட்ட இல்ல. தீனார் யாட்டுறது நகை வணிகர்கிட்ட இருக்குது. இப்படி உருவானதுதான் கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு நகை வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு ரசீதுகள் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ரசீதுகள் அடிச்சு நகை வணிகர்கள், ஒரு நாட்டில் பல நகை வணிகர்கள் இருக்கிறாங்க, பல பொற்கொள்ளன் இருக்கிறாங்க, எல்லாம் ரசீது அடிச்சு அவங்கவுங்க வியாபாரம் பண்றாங்க. உடனே கவர்மெண்ட் பார்த்துச்சு, ஆஹா இது என்ன, இது பொருளாதாரங்கிறது தனியார் மயமா போகக்கூடாது. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா மொத்தத்தையும் கையில எடுத்துக்கிட்டு நான் தர்றேன் உனக்கு ரசீது. அப்ப நாட்டில் எவ்வளவு தங்கம் இருக்குதோ, அவ்வளவு தங்கத்தையும் அரசு கஜானால சேமிப்பா வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? உதாரணமா 500 கோடி ரூபாய்க்கு தங்கம் இருக்குதுன்னா 500 கோடி ரூபாய்க்கு ரசீது அடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ரசீதுக்கு பேர் தான் என்னது? அது பேர் தான் என்னது? கரன்சி நோட்டு. இப்படிதான் கரன்சி நோட்டு முறை ஆரம்பமானுச்சு. சரி, ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா 500 கோடி ரூபாய் இருக்குது, 500 கோடி ரூபாய் அளவுக்கு எனக்கு தங்கம் இருந்தாதான் 500 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க? நாடு ரசீது பணம் கரன்சி அடிப்பாங்க அப்படிங்கிற நடைமுறை இருந்துச்சு. பிற்காலத்தில் போக போக பணம் அதிகமா தேவைப்படுது, புழக்கம் தேவைப்படுது. அப்புறம் ஏன் நகையை பத்தி கவலைப்படுவானே? சரி 500 கோடி இருக்குதா, 1000 கோடி நோட்டு அடிச்சு விடு, 500 கோடி பணத்தை வச்சுப்போம், 1000 கோடி அடிச்சு விடு. அப்படி நகை எவ்வளவுதான் இருக்கும்? 500 கோடி மதிப்புள்ள நகை தான் இருக்கும். ஆனா நோட்டு எவ்வளவு மக்கள்கிட்ட புழக்கம் இருக்கும்? 1000 கோடி அளவுக்கு புழக்கம் இருக்கும் மக்கள்கிட்ட. இப்படி புழங்கும் பொழுதுதான் அந்த நாட்டு ரூபாயினுடைய, அந்த நாட்டு கரன்சியுடைய மதிப்பு குறைய ஆரம்பிச்சது.
அந்த நாட்டு கரன்சியோட மதிப்பு. ஏன்னா இவன்ட்டு தங்க கையிருப்பு ரொம்ப கம்மி, கையிருப்போட அதிகமா கரன்சி மக்கள் புழக்கத்தில் விடுறான். புழக்கத்தில் விடும்போது என்ன ஆயிடுது, கரன்சி மதிப்பு கம்மியா, தங்க மதிப்பு கம்மியா இருக்கிறதுனால அதோட டபுள் ஆகவோ ட்ரிபிள் ஆகவோ மக்களுக்கு மத்தியில் பணப்புழக்கத்தை விட்டதுனால அந்த பணத்தினுடைய கரன்சியினுடைய வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? இது நான் ஏதோ ஒரு எக்கனாமிக்கல் ப்ரொஃபஸரோ இல்லைங்க, ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த முறை எப்படின்னு கிதாபுகளில் படிச்சது அவங்கள்ட்ட சொல்றேன், அவ்வளவுதான். இது நல்ல ஒரு எக்கனாமிக்கல் ப்ரொஃபஸர் எடுத்தா அவர் இதோட சூப்பரா விளக்குவார் உங்களுக்கு. புரிஞ்சா? எனக்கு தெரிஞ்ச அளவு நான் விளக்கிட்டு இருக்கேன். இதுல ஏதாவது குறுக்கேள்வி சொல்ல தெரியாது எனக்கு, அதே சொல்லிடுறேன். நான் எக்கனாமிக்கல் ப்ரொஃபஸரோ பொருளாதார மேதையோ கிடையாது. மன்மோகன் சிங் போய் கேட்டுங்க, அவர் தான் பொருளாதார மேதை. அல்ல சிதம்பரத்தை போய் கேட்டுங்க. புரிஞ்சுங்க? எனக்கு நான் கிதாபுகளில் படிச்சது நான் ஓரளவு உங்களுக்கு சொல்லுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கிதாபுகள் எடுத்து பார்த்தா ஆராய்ச்சி பண்ண அந்த விஷயத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுங்களா? சரி, யாராவது ஏதாவது ஆதாரம் கேட்டீங்கன்னா அந்த கிதாபு ஆசிரியர் இந்த கிதாபுல போய் பார்த்துக்கின்றோம் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. சரி, இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கரன்சி வளர 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 என்ன ஆச்சு அப்படின்ற சகோதரர்களே, எல்லா நாடுகளிலுமே தங்கம் கையிருப்பு அளவுக்கு தான் நோட்டை அடிக்கணும் அப்படிங்கிற நிலை மாறி இஷ்டத்துக்கு கண்ணா பின்னா நோட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நோட்டு மக்கள்கிட்ட புழங்கட்டுமே அப்படின்னு சொல்லி இப்படி புழங்கிக்கிட்ட நேரத்தில் தான் அமெரிக்கா முதல்ல இந்த ரூபா பழக்கம் மக்களுக்கு மத்தியில் அதிகமா இருக்குது. ஆனா எவன்கிட்டயுமே அவன் ரூபா அடிக்கிற அளவுக்கு தங்கம் இல்ல. எந்த நாட்டுக்கிட்டையுமே அவன் ரூபா அடிக்கிற அளவுக்கு தங்கம் இல்ல. அதனால அவனுடைய கரன்சி குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்கிறத பார்த்த அமெரிக்கா இந்த சூழ்நிலையை நல்ல சூழ்ச்சித்தனமா பயன்படுத்தி உலகத்தில் ஒரு ஓப்பன் டிக்ளேர் பண்ணிச்சு. அப்படின்னு சொன்னா, எங்க நாட்டில் மட்டும்தான் நாங்க எவ்வளவு டாலர் அடிக்கிறோமோ அதை விட அதிகமா எங்கள்கிட்ட தங்கம் இருக்குது அப்படின்னு அறிவிச்சான். எங்க நாட்டில் மட்டும்தான் நாங்க எவ்வளவு டாலர் அடிக்கிறோமோ அந்த டாலரை விட அதிகமான தங்கம் எங்ககிட்ட இருக்குது. அதனால எந்த நாட்டுக்கு வேணும்னாலும் எங்களுடைய டாலரை பயன்படுத்துங்க. ஏன்னா இப்ப அரசாங்கம் ஒரு 500 ரூபாய் நோட்டு அடிக்கிறான்டா, அப்ப என்ன அர்த்தம், அந்த 500 ரூபாய்க்குள்ள மதிப்பு அரசாங்கத்திற்கு தங்கம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த 500 ரூபாய் நோட்டை கொண்டு போய் நம்ம ரிசர்வ் பேங்க்ல கொடுத்தா ரிசர்வ் பேங்க் நமக்கு என்ன தரணும், அது மதிப்புல தங்கம் தரணும். அமெரிக்கா பார்த்தா எந்த நாட்டாலையும் குடிக்க முடியாது, எந்த நாட்டாலும், ஏன்னா அவன் தங்கம் இல்ல, அந்த அளவுக்கு இருப்பு இல்ல. அதனால அமெரிக்கா என்ன அனௌன்ஸ் பண்ணா அப்படின்னு அந்த சூழ்ச்சியை, இந்த மக்களுடைய சூழ்நிலை பயன்படுத்திக்கிட்டு அவன் ஒரு சூழ்ச்சி திட்டம் போட்டான். என்ன திட்டம் போட்டான்டா, எல்லா நாட்டு கரன்சியை விட நம்ம கரன்சி தான் மேல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணா, ஒரு பொய்யை சொன்னான். என்ன பொய் சொன்னா, நான் மற்ற நாடுகளுக்கெல்லாம் கரன்சி அளவுக்கு தங்கம் கிடையாது, ஆனா எங்கள்கிட்ட மட்டும்தான் கரன்சியை விட நாங்க டாலரை விட அதிகமா என்ன இருக்குது தங்க ஸ்டாக் இருக்குது. அதனால உலகத்துல எந்த நாட்டில் என் டாலர் கொடுத்தாலும் நாங்க அந்த நாட்டில் எங்களால தங்கம் தர முடியும் அப்படின்ற உடனே டிகிடு கரன்சி விலை ஏறி போச்சு. யாருது? அமெரிக்கா டாலர் விலை ஏறி போச்சு. எல்லா நாடுகளும் இதை நம்பிட்டு என்ன பண்ணாங்க, ஓ அப்படியா, அமெரிக்காட்ட அவன் கரன்சியோட அதிகமான டாலர் இருக்குதா, அப்படின்னா ஒண்ணு பண்ணுப்பா, ஏன் ரூபாய், அந்த இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, நம்ம ரூபாயை நீ வாங்குறதோட டாலர் வாங்கிட்டு போ, ஏன்னா உனக்கு தங்கம் கிடைக்கும். நீ 500 ரூபாய் கொடுத்தா 500 தங்கம் கிடைக்காது, ஆனா $50 வாங்கிட்டனா உனக்கு என்ன கிடைக்கும், $50 அதுக்குள்ள தங்கம் கிடைச்சிரும் உனக்கு. அதனால டாலர் தான் வேல்யூ, தங்கத்துக்கு ஈக்குவல். மத்த எந்த நாட்டுடைய கரன்சி தங்கத்துக்கு ஈக்குவல் இல்ல அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை அமெரிக்கா உலகம் ஃபுல்லா ஏற்படுத்திருச்சு. ஏற்படுத்தினால் என்ன போச்சு, அமெரிக்கன் டாலருங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப மரியாதைக்குரியதாகவும் அதுதான் உலகத்திலே உண்மையான டாலரு, உண்மையான கரன்சி அப்படிங்கிற மாதிரி பேராகி போச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, நீங்க எதான் எடுத்துட்டு போனோம், என்ன எடுத்துட்டு போனோம், டாலர் தான் எடுத்துட்டு போனோம். எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அமெரிக்கா, அது ஒரு மாய தோற்றம். அந்த மாய தோற்றம் இன்னும் நீடிக்குது, மாய தோற்றத்தை ஏற்படுத்தினான். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏமாத்துக்காரன் ரொம்ப நாளைக்கு விட்டு வைப்பானா. 1971 அமெரிக்காவில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. 71 என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அமெரிக்காவிலே தங்கம் பற்றாக்குறை ஏற்படுது. மக்கள்கிட்ட தங்கம் பற்றாக்குறை ஏற்பட்ட உடனே அமெரிக்க மக்களுக்கு மத்தியில் ஒரு பயம் வந்துருச்சு. ஆஹா, கவர்மெண்ட் தங்கம் இல்ல பொழுத்திருது, எங்கேயுமே தங்கம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன பண்ணா, அமெரிக்கா மக்கள்லாம் எல்லாம் போய் பேங்க்ல விற்க ஆரம்பிச்சான். அவன் வீட்டுல வச்சிருந்தது, பேங்க்ல வச்சிருந்தது, லாக்கர்ல வச்சிருந்தது எல்லா டாலரும் எடுத்து எனக்கு தங்கம் விற்க கேட்க ஆரம்பிச்சிட்டான். இது 1971 நடந்தது. எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமா அமெரிக்க பேங்குகள்ல கூட்டம் நெருக்கடி தங்கத்தை வாங்குறது வந்த உடனே அமெரிக்கா திகைச்சு போயிட்டு, ஆஹா நம்ம சொன்ன, ஏன்னா தங்கம் இல்லை இவன்ட்ட மக்கள் டாலர் இருக்க அளவுக்கு என்ன கிடையாது, எல்லா நாட்டை மாதிரி தான் இவனும். ஆனா இவன் என்ன பண்ண, தன்னுடைய டாலருடைய அந்த ஸ்டேட்டஸ அந்த ஸ்டாண்டர்டா வைக்கணுங்கிறதுக்கான பொய்யை சொன்னான். அந்த பொய் 1971 வெளிப்பட்டு போச்சு. வெளிப்பட்டோன்னு ஓரளவுக்கு சமாளிச்சு பார்த்தா முடியல. திடீர்னு டிக்ளேர் பண்ணிட்டான். என்னன்னு சொன்னா, அமெரிக்கா
எங்கள்கிட்ட தேவையான அளவு கையிருப்பு தங்கம்லாம் கிடையாது, அதனால நீங்க டாலரை வச்சு என்ன வேற என்ன வேணாலும் வாங்கிக்கிங்க, என்ன பண்ணுவோம் பண்ணிக்க. நீ ஒன்று டாலரை வச்சு இடத்த வாங்கினா இடத்த வாங்கிக்க, நிலத்தை வாங்கினா நிலத்தை வாங்கிக்க, பொருள் வாங்கினா பொருள் வாங்கிக்க, என்ன வேணாலும் வாங்கிக்க, ஆனால் எங்கள்கிட்ட என்ன இல்லை, தங்கம் இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டான். ஆனாலும் அப்படி அறிவிச்ச பிறகும் கூட அந்த தன்னுடைய சட்டாம்பிள்ளைத்தனத்தினாலையும் தன்னுடைய அந்த தீவிரவாதத்தனத்தினாலையும் தன்னுடைய பவர்னாலையும் என்ன பண்ணா, எல்லா நாட்டையும் தான் எந்த ஒரு மாயத்தோட்டத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தானோ அந்த மாயத்தோட்டத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப நாம விளங்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இப்ப நாம புழங்குற பாருங்க ரூபா நோட்டு. இந்த ரூபாய் நோட்டு என்பது என்ன, இதுக்கு என்ன பவர்? இந்த ஒரு பேப்பருங்க, ஒரு பேப்பர்ல கவர்மெண்ட் 500 எழுதி சைன் பண்ணி கொடுத்துருது, ரிசர்வ் பேங்க் மேனேஜர் சைன் பண்ணி கொடுத்துறாரு. அந்த பேப்பர் 500 ரூபாய்க்கு மதிப்பு அதுக்கு, அந்த பேப்பர் 500 ரூபாய் மதிப்பு கிடையாது. அந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணா அதுக்கு 5 ரூபா 10 ரூபா செலவு. அதுக்கு 500 நோட்டை பிரிண்ட் பண்றதுக்கு 5 ரூபா 10 ரூபா செலவாகாது. ஆனா அதுல 500 எழுதி கொடுத்துறாங்க. ஆனா அந்த 500 ரூபாய் மதிப்பு நம்ம வச்சிருக்கிறோமே, இது என்னது? இந்த 500 பேப்பர் என்னது ஷரியத்துடைய பார்வையில? இது வெறும் தாளா அல்லது 500 ரூபாய்க்கு ஒருத்தனா எப்படி ஒருத்து, யாரு இது ஒருத்து கொடுத்தது, இதுல மதிப்பு கொடுத்தது யாரு? இப்ப இந்த அளவுக்கு கவர்மெண்ட் தங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப இந்த 500 ரூபாங்கிறது என்ன மாதிரி? 500 ரூபாங்கிறது என்னது? கிட்டத்தட்ட இன்னைக்கு மதிப்படி பார்த்தா ஒரு 1/4 கிராம் தங்கம். அது ஏன்னா 1 கிராம் 2000 ரூபான்னு சொன்னா 500 ரூபாங்கிறது என்னது? 1/4 கிராம் தங்கம் மாதிரி. அப்படி எடுக்க முடியுமாண்டா சகோதரர்களே? எந்த அரசாங்கத்திலையுமே அவங்களுடைய கரன்சியோடைய அளவுக்கு என்ன இல்லை, தங்கம் கிடையாது. அப்ப இது தங்கத்திலே வேல்யூவா எடுக்க முடியாது, தங்கத்திலே வேல்யூ எடுக்க முடியாது. ஏன்னா இது தங்கத்துடைய வேல்யூவா எடுத்தீங்கடா, இந்த 500 ரூபாய் நான் கொடுத்து ஒரு பொருளை கொடுக்குறேன்டா, அப்ப நான் ஒரு 1/4 கிராம் தங்கம் கொடுக்குற மாதிரி, 1/4 கிராம் தங்கம் கொடுக்குற மாதிரி. அப்ப நான் என்ன பண்ணணும்னு சொன்னா 500 ரூபாங்கிறது நான் தங்க காசே கொடுக்குற மாதிரி. அப்ப தங்க கடையில போய் நகை வாங்க போனோம்னு வச்சுங்க, தங்க கடையில் போய் நகை வாங்க போனோம்னு வச்சுங்க, நான் 500 ரூபாய் கொடுத்து நகை வாங்க முடியாது. ஏன்? இந்த 500 ரூபாய் என்பது வெறும் தாள், இதுல எந்த மதிப்பும் கிடையாது. இந்த 500 ரூபாய் மதிப்பில்லாத தாளை கொடுத்து நான் எப்படி ஒரு 1/4 கிராம் தங்கம் வாங்க முடியும்? மதிப்பில்லாத தாளை கொடுத்து தங்கம் வாங்க முடியாது. அதனால உலமாக்கள் இதை பத்தி தீர ஆராய்ச்சி யோசிச்சு இதுல ஒரு ஃபத்வா கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 500 ரூபாய் நோட்டு என்பது, கரன்சி நோட்டு என்பது இது தங்கமோ அல்லது தங்கத்திலே மதிப்போ அல்ல, மாறாக இது அரசாங்கமே ஏற்படுத்திய ஒரு நடைமுறை, பொருளாதார நடைமுறை. இந்த பேப்பரை கொடுத்தா அரசாங்கம் உங்களுக்கு 500 ரூபாய்க்கு கேரண்டி தருது, அவ்வளவுதான். எப்படி நாம செக் போட்டு கொடுத்தா அந்த செக் நம்ம பேங்க்ல கடன் இருந்தா, பேங்க்ல நமக்கு டெபாசிட் இருந்தா, பணம் இருந்தா நம்ம 500 ரூபான்னு போட்டா அந்த செக்குக்கு 500 ரூபாய் மரியாதையோ, அதே மாதிரி அந்த 500 ரூபாய் நோட்டு என்பது அரசாங்கம் நமக்கு தர்ற ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு. இதுக்கு நீ 500 ரூபாய் மதிப்புள்ள பொருள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால இது வெறும் தாளாவே எடுக்க முடியாது, அல்லது இதுல 1/4 கிராம் தங்க அளவுக்கு மதிப்புள்ளதாகவும் எடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் இந்த 500 ரூபாய் நோட்டையோ அல்லது 1000 ரூபாய் நோட்டையோ நாம் கொடுத்து தங்கம் வாங்கும் பொழுது இது ஆரம்பத்தில் சில உலமாக்கள் என்ன சொன்னாங்கடா, இதுவும் மதிப்பு தான், நகை மதிப்பு தான், அதனால தங்கத்தை மாதிரி தான் பயன்படுத்தணும் அப்படின்னாங்க. பின்னாடி எப்போ இதுல தங்கம் இல்லையோ, அரசாங்கத்தில் தங்கம் இல்லை, அரசாங்கம் இஷ்டத்துக்கு மானாவாரி நோட் அடிச்சு விட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சதோ அப்ப சொல்லிட்டாங்க இது தங்கம்லாம் கிடையாது. அதனால இது வெறும் அரசாங்கம் தரக்கூடிய உத்தரவாதம், செக்யூரிட்டி, ஷூரிட்டி, உத்தரவாதம். ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாங்கிறது அரசாங்கம் தரக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை மாதிரி. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள் காலத்துல உலோகங்கள் இருந்துச்சு, உலோக நாணயங்கள் இருக்கும். அந்த நாணயத்தில் என்ன பண்ணுவாங்க, முத்திரை குத்திடுவாங்க, ஒரு தீனார் அப்படின்னு சொல்லி. அது தங்கம்லாம் கிடையாது, வெறும் உலோக நாணயம். அந்த நாணயத்திலே மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய மதிப்புலாம் இருக்காது, 5 ரூபா 10 ரூபா தான் இருக்கும். ஆனால் அந்த உலோகத்துக்கு என்ன மரியாதை கொடுத்துருவாங்க, 500 ரூபா மதிப்புள்ள மரியாதை கொடுத்துருவாங்க நாணயம். அதே மாதிரி தான் இன்னைக்கு காசு ரூபா நோட்டுகளும் அரசாங்கம் அதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குது, செக்யூரிட்டி கொடுக்குது. இதுக்கு ஒரு 500 ரூபா மதிப்புள்ள பதிப்பே நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி அடிப்படை தான் சகோதரர்களே இன்னைக்கு ரூபா பழக்கம் மக்கள்கிட்ட இருக்குது. சரி, இந்த ரூபாவை வச்சு, இந்த ரூபா நோட்டுகளை வச்சு, கரன்சி நோட்டுகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? மார்க்கத்தில் ஜக்காத்து கொடுக்கறதா இருக்கட்டும், அல்லது நாம தங்கம் வாங்குறதா இருக்கட்டும், இந்த ரூபாய் நோட்டுகளை வச்சு நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு சொன்னா, ஹதீஸ் படி பார்க்கும் பொழுது இது எப்ப தங்கம் இல்லையோ, ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க, நீங்க ரூபா நோட்டுகளை கொடுத்து தங்கத்தை கடனுக்கு வாங்கக்கூடாது, தங்கத்தை கடனுக்கு வாங்கக்கூடாது. உதாரணம், நான் கூட என்ன பண்றேன், ஒரு நகை கடைக்கு போறேன், நகை கடையில் போய் ஒரு நகை வாங்க போறேன். நகை வாங்கும்போது நகையுடைய வேல்யூ பார்த்தா 12,000 ரூபா வருது, நகையுடைய வேல்யூ 12,000 ரூபா வருது. நான் என்ன பண்றேன், இந்த 10,000 தாங்க இருக்குது, சரி 10,000 வச்சுங்க, நகை தாங்க, நான் 2,000 நாளைக்கு கொடுத்து அனுப்புறேன், நாளைக்கு தர்றேன் அப்படின்னு என்ன பண்ணலாம், 2,000 ரூபா கொடுத்துட்டு வந்துடலாம். 10,000 கொடுத்துட்டு 2,000 அப்புறம் தரண்டு வந்துடலாம். தெரிஞ்ச நகை கடை தான் என்ன பண்ணாரு, பரவாயில்ல போய் 2,000 அப்புறம் கொடுத்து விடுங்க அப்படிங்குவாரு.
இந்த மாதிரி வாங்குறது ஹராமு. ஏன்னு சொன்னா 10,000 ரூபாங்கிறதே வந்து 10,000 ரூபாங்கிறதே வந்து அந்த கோல்டுக்கு ஈக்குவலான பணம் தான். இது கோல்டுக்கு ஈக்குவலான பணம் தான். 12,000 ரூபாய் மதிப்புன்னு சொன்னா 12,000 ரூபாய் மதிப்புனா இந்த 12,000 ரூபாய் கரன்சியும் 12,000 ரூபாய் மதிப்புள்ள நகையும் ஒரே ஈக்குவலான மதிப்பு தான். அப்ப ரெண்டுமே நகை தான். நகைன்னு சொல்லும் பொழுது நகைக்கு நகை மாற்றும் பொழுது என்ன வாங்கக்கூடாது? கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது. அதனால நகையை வாங்குறதா இருந்தா நீங்க கேஷ் கொடுத்து தான் வாங்கணும். ஏன்னா பணம்ங்கிறது என்னதான்? நகைக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு ஒரு காலத்துல ஃபத்வா சொன்னாங்க. ஆனா எப்போ அரசாங்கம் வந்து நகைக்கு ஈக்குவலா கரன்சியை விடுறது இல்ல, இஷ்டத்துக்கு விடுறான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சோ, இப்போ உலமாக்கள் என்ன ஃபத்வா கொடுக்குறாங்க? மதரசாக்கள் ஃபத்வா கொடுக்குறாங்கன்னா நீங்க நகையையோ வெள்ளியையோ தங்கத்தையோ எப்படி வாங்கிக்கலாம்? கடனாகவும் வாங்கிக்கலாம். கடனாகவும் வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து நீங்க கொடுக்குற பணம் வந்து என்ன கிடையாது? கோல்டு கிடையாது. இது வந்து ஒரு உத்தரவாதம் தான். உத்தரவாதங்கிற அடிப்படையில் தாராளமாக நீங்க கடனா வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. சரி, அடுத்து எப்போ இந்த கடன் இந்த பண மாற்று அப்படின்னு வந்துச்சோ, இப்ப பணத்தை கொடுத்து கடன் நகையை வாங்குறோம், நகையை கொடுத்து பணத்தை வாங்குறோம், ஓகே, பொருள் மாறி போச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு 50 ரூபாயை கொடுத்து ஒரு அமெரிக்கன் டாலர் வாங்குறேன். 50 ரூபாய் கொடுத்து ஒரு அமெரிக்கன் டாலர் வாங்குறேன். அல்லது ஒரு 18 ரூபா கொடுத்து, இப்ப 60 ரூபாய் டாலரு தாண்டி போய்கிட்டு இருக்கு எங்கேயோ. இனிமே இந்தியா ரூபாய் நோட்டை வச்சு இஸ்திஞ்சா தான் பண்ணணும். பாத்ரூம் கொண்டு போய் டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ண வேண்டியதான். அந்த அளவுக்கு அமெரிக்கா டாலர் ஏறிட்டே போகுது. சரி, அப்ப 60 ரூபாய் 65 ரூபா கொடுத்து ஒரு டாலர் வாங்குறேன். நான் கொடுத்தது ரூபா, வாங்கினது டாலரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார பொருளை ஒரே அளவு தான் வாங்குறாங்க. நீங்க 60 ரூபா கொடுத்துட்டு ஒரு டாலர் வாங்குறீங்களே, இது ஏற்றத்தாழ்வு ஆகாதா அப்படின்டா? இது ஏற்றத்தாழ்வு ஆகாது. ஏன்னு சொன்னா அங்க டாலர் என்பதனுடைய பொருள் வேற, ரூபாய் என்பதனுடைய பொருள் வேற, அர்த்தம் வேற. அப்படிதானே? டாலர் என்னும் பொழுது ரெண்டு பேப்பரா இருக்கலாம், ரெண்டு இனத்துல பேப்பர் ஆகலாம். பேப்பருக்கு மதிப்பு கிடையாது. டாலருக்கு $50 பேப்பருக்குள்ள மரியாதை இல்லை. 60,000 ரூபாங்கிறது 60 ரூபாங்கிறது அந்த பேப்பருக்குள்ள மரியாதை இல்லை. இது அரசாங்கம் கொடுத்த உத்தரவாதம். அங்க அமெரிக்க அரசாங்கம் கொடுத்த உத்தரவாதம் வேறு, இந்திய அரசாங்கம் கொடுத்த உத்தரவாதம் வேறு. அதனால நான் ரூபாயை கொடுத்து டாலர் வாங்குறது, அல்ல டாலரை கொடுத்து ரூபா வாங்குறது, அல்லது மலேசிய ரிங்கிட் கொடுத்து சிங்கப்பூர் டாலர் வாங்குறது, சிங்கப்பூர் டாலர் கொடுத்து மலேசிய ரிங்கிட் வாங்குறது, அல்ல சவுதி ரியாலை கொடுத்து குவைத் தினார் வாங்குறது என்று சொல்லக்கூடிய இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ் பண்றாங்க இல்லையா, இந்த பிசினஸ் கூடுமா? மார்க்க அடிப்படையில் கூடும். ஏன்னு சொன்னா இந்த ரூபாய் என்பது தங்கம் அல்ல, டாலர் என்பது தங்கம் அல்ல. எல்லாருமே ஃப்ராட் பயிலுங்க. அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்க தங்கத்தை விட அதிகமா தாறுமாற நோட் அடிச்சு விட்டுட்டாங்க. அதனால இது தங்கத்துக்கு ஈக்குவல் கிடையாது. இது வந்து அந்தந்த நாட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட், ஒரு வேல்யூ, ஒரு டெபாசிட், ஷூரிட்டி. அந்த ஷூரிட்டிங்கிறதுனால, உத்தரவாதங்கிறதுனால இது அந்த நாட்டு உத்தரவாதம் என்பது வேறு, இந்த நாட்டு உத்தரவாதம் என்பது வேறு. இதை அதை மாற்றிக்கொள்வது தப்பு கிடையாது. ரெண்டு ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் என்பது மார்க்கத்தில் தடை கிடையாது. அது இந்த வட்டி கீழே வராது. புரிஞ்சுங்களா? சரி, இதுல இன்னொன்னு உண்டு வரும், ஹவாலா, உண்டியல். இது கூடுமா? உண்டியல் பண்றது கூடுமா? ஹவாலா பண்றது கூடுமா அப்படின்னு சொன்னா, ஹவாலாங்கிறது ஷரியத்துடைய அடிப்படையில் ஒரு ஹலாலான பிசினஸ். எப்படின்னு சொன்னா, ஹவாலான இந்த மாதிரி ஹவாலா இல்ல. ஹவாலான என்னன்னு சொல்றேன்? ஹவாலான ஆரம்பிச்சு சொல்ல பாருங்க, பணத்தை சாட்டி விடுறது. உதாரணமா சவுதியில ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு? 1000 ரியாலை வாங்கிக்கிறாரு. 1000 ரியாலை வாங்கிக்கிட்டு இந்தியாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுறாரு, நான் அவர்கிட்ட 1000 ரியால் வாங்கியிருக்கிறேன், நீங்க இந்திய பணம் ஒரு 15,000 ரூபாய் கொடுத்துருங்க, 15,000 ரூபாய் கொடுத்துருங்க, நான் 1000 ரூபாய் அங்க வாங்கிட்டேன் அப்படின்னு என்ன பண்றாரு? சாட்டி விடுறாரு. சாட்டி விடுறாரு. இந்த சாட்டி விடுறது பேர் தான் மணி எக்ஸ்சேஞ்ச். ஹவாலாண்டாலே மணி எக்ஸ்சேஞ்ச் தான். ஆனா ஹவாலாங்கிற பேர் பின்னாடி என்ன ஆகி போச்சுன்னா, அதாவது இல்லீகலா பண்றதுக்கு ஹவாலா ஆகி போச்சு. ஹவாலாண்டாலே எக்ஸ்சேஞ்ச், மணி எக்ஸ்சேஞ்ச். நான் அங்கேருந்து அரபி இன்னைக்கு பேங்க்ல, சவுதியில உள்ள பேங்க்ல பாத்தீங்கன்னா பங்கு தஹ்வீல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஹவாலா பேங்க் அப்படின்னா அங்க ஹவாலா பண்றாங்க பேங்க்ல, இதுதான் ஹவாலா எக்ஸ்சேஞ்ச், மணி எக்ஸ்சேஞ்ச். அங்க இருந்து என்ன பண்ண $1000 வாங்கிட்டு இங்க 15,000 வாங்கிக்கன்னு சொல்லி, இதை 2 நாடுகள் தான் செய்யணும். 2 நாடுகள் தான் செய்யணும். இதுல என்ன பண்ணா நம்மளுக்கு இடையில பூந்து அதுல நாடு செய்யறது, அதுல நாடு தான் செய்யணுமா? நான் செய்யறேன் பாரு இடையில பூந்து அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க ஒரு ரேட் ஒன்று வச்சு, அந்த பேங்க் ரேட்டை விட கூடவோ குறையவோ மார்க்கெட்ல என்ன அதுக்கு டிமாண்டோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க இடையில பூந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? ஹவாலா பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஹவாலா என்பது எப்ப மணி எக்ஸ்சேஞ்சுங்கிறது வந்து வட்டி இல்லை, வட்டி ஆகாதது. வட்டி ஆகாதோ அதே மாதிரி ஹவாலாங்கிறது என்ன ஆகாது? வட்டி ஆகாது. ஹவாலா பண்றது வட்டியா மணி எக்ஸ்சேஞ்ச் வட்டி கிடையாது. ஆனா என்னன்னு சொன்னா சட்டத்துக்கு புறம்பானது. எந்த சட்டத்துக்கு? அந்தந்த நாட்டில் வசிக்கிறோமே அந்த சட்டத்துக்கு புறம்பானது.
அது எப்படி சட்டத்துக்கு புறம்பான நம்ம செஞ்சா என்ன தப்பு, எத்தனையோ செஞ்சுட்டு இருக்கோம் சட்டத்துக்கு புறம்பா, இதை செஞ்சா என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம். இந்தியாவை பத்தி நான் சொல்ல ஒன்றும் இல்லை. ஆனா நீங்க வெளிநாட்டில் போய் உட்கார்ந்தீங்கடா, இப்போ உதாரணமா நான் சிங்கப்பூருக்கு போறேன்னு வைங்க, சிங்கப்பூருக்கு போனேன்டா, சிங்கப்பூருக்கு போகும்போது நான் விசா ஃபார்ம்ல கையெழுத்து போட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள், அந்த நாட்டினுடைய அனைத்து வரைமுறைகளுக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நான் கட்டுப்பட்டு போறேன் அப்படிதான் அர்த்தம். அதுக்கு அவன் அந்த அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டு தான் நமக்கு விசாவே தரான். என் நாட்டுல வந்தா ஒழுங்கா சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடன்னு சொல்லி, நம்ம சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பேன்னு எழுதி கொடுத்துட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டு சட்டத்துக்கு புறம்பா நடந்தா இது வாக்குமீறல் ஆயிடும். இதனாயிடும் வாக்குமீறல் ஆயிடும். அந்த அடிப்படையில் தப்புன்னு சொல்லாமே தவிர மார்க்க ரீதியா இது ஹவாலா என்பது வட்டி ஹராமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அடிக்கிற நோட்டுகள் எதுவுமே தங்கத்துக்கு ஈக்குவலானது அல்ல. பொருள் மாறுபட்டுறது. பொருள் மாறுபடும் பொழுது விலை ஏற்ற இறக்க தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் பொருள் ஒன்னா இருந்தா தான் என்ன பண்ண சொல்லிருக்காங்க, பொருள் ஒன்னா இருந்தா தான் ஏற்ற இறக்கம் இருக்க கூட சமமா இருக்குன்னு சொன்னாங்க. எப்போ பொருள் மாறுபட்டுறதோ இங்க ஏற்ற இறக்கம் சமமா இருக்கணும், இருக்கிறது தப்பு கிடையாது. அதனால ஹவாலா என்பது வட்டி கிடையாது. இந்தியாவில் உட்கார்ந்துட்டு நம்ம ஹவாலா செய்யலாமா? ஏன்னா நீங்க அரசாங்கத்துறை மூலமா மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பேங்க் எத்தனை மணிக்கு மூடுறான்? 5 மணிக்கு மூடிடுறான்பா. இதுக்கப்புறம் அர்ஜென்ட்டா நான் இப்போ சவுதிக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரியால் கொடுக்கணும், முடியுமானா முடியாது. ஆனா ஹவாலா ஏடிஎம், எனி டைம் மணி, எந்த நேரத்தில் 24 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் டோர் டெலிவரி உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க, அங்க வீட்டில் கொண்டு கொடுத்துருவாங்க. அப்ப இந்த மாதிரி ஏடிஎம்மா இருக்கிறதுனாலையும் 24 ஹவர்ஸ் சர்வீஸா இருக்கிறதுனாலையும் பொதுமக்கள் பெரும்பாலும் அதுல போன பேங்க்கு போன 1008 கேள்விகள், விசாரணை, ஃபார்மாலிட்டி, அங்க கையெழுத்து போடு, இங்க கையெழுத்து போடு, அதை கொடு, இதை கொடு. இங்க ஒன்றும் கிடையாது. வெறும் பணத்தை கொடுத்தா போதும், அங்க அமெரிக்கா டாலரா போயிடும், அங்க டாலர் கொடுத்தா போதும், இங்க இந்தியன் கரன்சியா வந்துடும். அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால பொதுமக்கள் பெரும்பாலும் இந்த ஹவாலாவை நாட ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி இது ஹவாலா தாராளமா செய்யலாம் அப்படின்னு ஏன் வாயால நான் சொல்ல மாட்டேன். சரி, அடுத்து வட்டிக்கு எதெல்லாம் வட்டின்னு சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, வட்டியை பொறுத்த வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல இருந்து அழகான ஒரு டெஃபினேஷன் நமக்கு கிடைக்குது. குல்லு கர்தின் ஜர்ர நஃபஅன் ஃபஹுவ ரிபா. வட்டிக்கு டெஃபினேஷன் குல்லு கர்தின், இது வியாபார ரீதியான வட்டி சொல்றேன். குல்லு கர்தின் ஜர்ர நஃபஅன் ஃபஹுவ ரிபா. நான் ஒருத்தருக்கு கடன் கொடுக்கிறேன். குல்லு கர்தின், கர்துனா கடன். குல்லு கர்தின் எல்லா கடனுமே ஜர்ர நஃபஅன் வரும்பொழுது அது பெனிஃபிட்டோட வந்தால் ஃபஹுவ ரிபா, அதுதான் வட்டி. அப்ப நான் ஒருத்தர் கடன் கொடுத்து அந்த கடன் வரும்பொழுது எனக்கு எப்படி வருது? எப்படி வருது? ஒரு பெனிஃபிட்டோட வருது. நான் கொடுத்தது 1000 ரூபாய் கொடுத்தேன், அது வரும்போது திருப்பி எப்படி வருது? 1200 வருது. இதுதான் ரிபா, இதுதான் வட்டி. இந்த பெனிஃபிட்ங்கிறது பணமா தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. வேற எந்த ரூபத்தில் வந்தாலும் அது வட்டி தான். எந்த ரூபத்தில் வந்தாலும் அக்ரிமெண்டோட, இதை பாருப்பா, நான் உனக்கு 1000 ரூபாய் தர்றேன், என்ன நீ அந்த 1000 ரூபாய் 2 மாசம் திரும்பி கொடுத்துடணும். ஆனா அதுக்கு பாருங்க எனக்கு வட்டி தான் வேணாம், வட்டி தான் பெரிய ஹராம் கூடாது, வட்டி வர. ஆனா உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். இது ஒரு பெனிஃபிட். அது ஏன்னா இவன் கடன் கொடுத்து என்ன பண்றான், பொண்ணு கேட்கறான், இது ஒரு விதமான வட்டி. அக்ரிமெண்ட் படா, அக்ரிமெண்ட் இல்லாம ஒருத்தர் 1000 ரூபாய் வாங்கினாரு, 1000 ரூபாய் திரும்ப கொண்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் கொண்டு பாய் எனக்கு இந்த நேரத்தில் எவ்வளவு ஹெல்ப் பண்ணி தெரியுமா, அது ரொம்ப சந்தோஷம், நான் சந்தோஷமா நான் உங்களுக்கு ஏதாவது தரேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கிஃப்ட்டை கொண்டு கொடுத்தாரு, இல்ல பணமாவே கொடுத்தாரு. இது தப்பு கிடையாது. இவர் கண்டிஷன் போடாம, எதிர்பார்க்காம, எது சொல்லாம அவரா தந்தார்னா, ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஹ்ஸனுக்கும் அஹ்ஸன கதாஅன், உங்களில் கடன்காரர்கள் சிறந்த நல்லவர்கள் யார் என்றால் யார் திரும்ப கொடுக்கும் பொழுது அழகான முறையில் கொடுக்கிறாரோ அவர் தான் உங்க நல்லவர். அழகான முறைங்கிறது சொன்ன டைம்ல கண்டிப்பா கொண்டு கொடுக்குறவரு, சொன்ன டைம்ல கடன் அடைக்கிறவரு, வாங்கினவருக்கு எந்த டிஸ்டர்ப் பண்ணாம தொந்தரவு பண்ணாம கடன் கொடுக்குறவரு, வாங்குறவர் கடன் கொடுத்தவர் சந்தோஷப்படுற மாதிரி திரும்ப கொடுக்குறவரு, இது எல்லாமே அதுல சேரும். இருந்தாலும் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கண்டிஷன் போட்டு நான் 1000 ரூபாய் தரேங்க, ஆனா எனக்கு திரும்ப 1100 ரூபாய் தரணும், 1200 ரூபாய் தரணும் அப்படின்னா இது ஹராம். இல்லது இன்னொரு உதாரணம் சொல்லுங்க கேளுங்க. நான் ஒருத்தருக்கு எங்க தெருல ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு 5000 ரூபாய் கடன் கொடுத்தேன். நான் அடிக்கடி அந்த பக்கமா போவேன் வருவேன், கண்டுக்க மாட்டார். அவர் பாட்டு பைக்கில் போவாரு, நான் பாட்டு நடந்து போயிட்டு இருப்பேன். என்னைக்கு நான் 5000 கடன் கொடுத்தனோ அன்னையில என்ன பண்றாரு, ஹஜ்ரத் பைக்கில் உட்காந்து வாங்க அப்படிங்கிறாரு. இது வட்டி. இது என்னது? இதுக்கு முன்னாடி போறவர் கண்டுக்க மாட்டாரு, போயிட்டாரு, அவர் பாட்டு போற, அவர் பாட்டுக்கு வருவாரு. ஆனா என்னைக்கு நான் வட்டி கடன் கொடுத்தனோ அன்னையில இருந்து பைக்ல ஏற்றி கூட்டாரு, பைக்கில் உட்காந்து எங்க ஒரு பள்ளியில் விடுவா, மக்கா பள்ளியில் விடுவா, இல்ல வேற எங்க போயிடலாம் இப்படின்னு கேட்டாருன்னா இது ஒரு மேற்பட்ட வட்டி தராரு நமக்கு. புரிஞ்சுங்களா? அவ குல்ல கரதின் ஜர்ர நஃபான், எந்த ஒரு கடன் போய் திரும்ப வரும்போது ஏதாவது ஒரு பெனிஃபிட்டோட வருமோ. உங்களுக்கு உதாரணம் சொன்னா புரியும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கை நடந்த சம்பவம். அவங்க ஒரு ஜனாசாக்கு போறாங்க, ஒரு மனிதர் இறந்துடுறாரு, ஜனாசாக்கு போறாங்க.
ஜனாசா வீட்டுக்கு போறவங்க எல்லாருமே வந்து அந்த வீட்டினுடைய ஜனாசா மூத்தானவருடைய வீட்டு நிழல்ல நிக்கிறாங்க. வீட்டு நிழல்ல நிக்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும் அந்த நிழல்ல நிக்காம வெயில்ல நிக்கிறாங்க. அப்ப உங்களோட ஹஸ்ரத் வாங்க நிழல்ல நில்லுங்க, நிழல் நில்லுங்க, ஏன் வெயில்ல நிக்கிறீங்க அப்படின்றாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கடைசி வரை மறுத்துறாங்க. அப்புறம் ஜனாசா தூக்கிட்டு போறாங்க, அடக்கலாம் பண்ணிடுறாங்க. இதை கவனிச்ச சில நண்பர்கள் வந்து கேட்கறாங்க, ஆமா எதுக்கு நிழல்ல நிக்காம வெயில்ல நின்றீங்க அப்படின்டா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அந்த மூத்தா போன மனிதர் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு, அவர் வீட்டு நிழல் நிற்பதை நான் வட்டியா நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அவர் வீட்டு நிழல்ல நிக்கிறத நான் வட்டியா கருதுனேன். அப்ப இது அவங்களுடைய பேணுதல், அவங்களுடைய தக்வா. அப்ப இந்த மாதிரி நாம ஒரு கடன் கொடுத்துட்டு அதுக்கு ஏதாவது பெனிஃபிட் எதிர்பார்த்தோம்னா இதற்கு பெயர் தான் வட்டி என்பது. வட்டிக்கு ஒரு சிம்பிளான டெஃபினேஷன். அந்த அடிப்படையில் அடுத்து நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஹீலா, அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹைபர் பேரிச்சம்பழம் வாங்கும்போது சஹாபிக்கு என்ன சொன்னாங்க, பொருளுக்கு பொருள் மாத்துறது ஹராம் கூடாது. அதாவது மட்டமான பேரிச்சம்பழத்தை 2 கூட கொடுத்துட்டு உயர்வான பேரிச்சம்பழம் 1 கூட வாங்குறது கூடாது. ஆனா என்ன பண்ணலாம், இடையில பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்திரம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி மார்க்கத்துல தந்திரம் ஃபாலோ பண்ணலாமா, ரசூலுல்லாஹே கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரூட்டு சொல்லி கொடுத்தாங்கடா. இப்ப இந்த மாதிரி தந்திரம் ஃபாலோ பண்ணலாமா, தந்திரம் கடைபிடிக்கலாமா அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து தந்திரம் அல்ல, அதாவது ஒரு ஹராமிலே தப்பிப்பதற்கான வழியை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஹராமிலும் தப்பிப்பதற்கான வழியை சொல்லி கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் எந்த ஒரு ஹராமிலும் தப்பித்து ஒரு ஜாயிஸான மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காண்டி இந்த மாதிரி சில ஹீலாக்கள் செய்யலாமா, செய்யலாம். மார்க்கத்தினுடைய ஃபர்லிலிருந்து தப்பிக்கிறதுக்காண்டியோ ஹராம செய்யறதுக்கு ஆசைப்பட்டோ ஹீலா செய்யணும், அது கூடாது. அதுக்கு பேர் ஹீலான்னு சொல்லுவாங்க. இந்த ஹீலா தந்திரங்கள் கூடாது. உதாரணமா ஜக்காத்து. ஜக்காத்து இன்னைக்கு 1 வருஷம் பொருள் நம்ம கையில் இருந்தாலும் ஜக்காத்து கடமை. ஒரு பொருள் வந்து 1 வருஷம் நம்ம கையில் இருந்தாலும் என்ன கடமைங்க, ஜக்காத்து கடமை. நான் என்ன பண்ண, 1 வருஷம் என் கையில வச்சிருந்து 11 மாசம் வந்த பிறகு 11வது மாசம் முடிஞ்சு 12 மாசம் வரப்போகுது, டஹாலினோட மொத்த சொத்தையும் பொண்டாட்டி பேர் எழுதி வச்சிட்டேன். மொத்த சொத்தையும் என் மனைவி பேர் எழுதி வச்சிட்டேன். எனக்கு ஜக்காத்து கடமை இல்லை. அந்தம்மா 11 மாசத்துக்கு வச்சிருந்து 12வது மாசம் பிறந்தோன்னு என்ன பண்ணும், உடனே டபால் மொத்த சொத்தையும் என் மேல் எழுதி வச்சிடும். இப்ப அவங்களுக்கு என்ன இல்லை, ஜக்காத்து கடமை இல்லை. இப்படி மாறி 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 இது யாரை ஏமாத்த, யாரை ஏமாத்த, அல்லாஹ்வை ஏமாத்த. இந்த மாதிரி ஹீலா பண்றது கூடுமா, இது கூடாது. இது ஹராம், ஃபர்லில் இருந்து, ஜக்காத் என்ற ஃபர்லில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு வழி. அதே மாதிரி இன்னொரு ஹீலா இருக்குது நம்ம ஆளுங்க, என்ன தெரியுமா, ஒத்திக்கு வாங்குறது ஹராம் கூடாது. 5 லட்ச ரூபா தந்துடுறேன், வீட்டு 2 வருஷம் கொடுத்துரு, நான் இருந்து அனுபவிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி வாடகை இல்லாம அனுபவிக்கிறது, இது ஹராம் கூடாது. நம்மளுங்க இது அனுபவிக்கணும், இந்த ஹராம் அனுபவிக்கணும். அதுக்கு என்ன வழி, ஒரு 100 ரூபா வாடகை போட்டுக்கலாம். 5 லட்ச ரூபா அட்வான்ஸ், வாடகை எவ்வளோ, 100 ரூபா. 100 ரூபாய்க்கு அந்த வீட்டுக்கு வாசல பெருக்கிறவங்க கூட சம்பளம் வாங்க மாட்டான். அந்த வாசல பெருக்கிற கூட 100 ரூபா சம்பளம் கொடுத்தா வாங்க மாட்டான், 500 ரூபா கேட்பா. இவர் 100 ரூபா வாடகை கொடுக்குற அந்த வீட்டில் குடியிருப்பாரு. நான் வாடகைக்கு தான் இருக்கிறேன், நாங்க குத்தைக்கு இல்லை, வாடகைக்கு இருக்கிறேன். இதுவும் ஹீலா, தந்திரம், அல்லாஹ் ஏமாத்துற வேலை. இந்த மாதிரி ஹீலாக்கள் செய்வது கூடாது. அதே நேரத்தில் சில அனுமதிக்கப்பட்ட ஹீலாக்கள், அதாவது ஒரு ஜாயிஸான விஷயம், அதை நடைமுறைப்படுத்த என்ன வழி. உதாரணமா இப்போ மதரசாக்கள்ல, மதரசாக்கள், அரபி மதரசாக்கள் இருக்காங்க, இஸ்லாமிய மதரசாக்கள், அந்த மதரசாக்கள்ல ஒரு ஹீலா செய்வாங்க. மதரசாக்கள்லயோ கல்விக்கூடங்கள்லயோ இப்போ என்னன்னு சொன்னா, உதாரணமா மாணவர்கள் பேர்ல ஜக்காத் வசூல் பண்றாங்க. மதரசா மாணவர்கள் பேர்ல எங்களுக்கு ஜக்காத் தாங்க, மாணவர்கள் மதரசால ஓதுறாங்க. இப்ப நம்ம எல்லாம் கேட்கறாங்க இல்லையா, மதரசால வந்திருக்கோம், உங்க ஜக்காத்து பணம் தாங்கன்னு கேட்கறாங்க. ஜக்காத்து பணத்தை வசூல் பண்ணியாச்சு. பஸ் ஜக்காத்துடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, மாணவர்களுடைய உணவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். மாணவருடைய உணவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இல்லைன்னு சொன்னா அந்த மாணவர்கிட்ட மொத்தத்தை கொடுத்துடணும். ஜக்காத்தை மாணவர்கிட்ட மொத்தத்தை கொடுத்துறோம், ஏன்னா அவங்களுக்கு தான் வசூல் பண்றோம். அல்லது அவங்க ஜக்காத்து பணத்தை வச்சு நீங்க பயன்படுத்த இருந்தா மொத்தமாச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அவங்க உணவுக்கு மட்டும் பயன்படுத்தலாம். ஃபேக்கல்டி சேலரி கொடுக்கக்கூடாது, உஸ்தாத் மேல சம்பளத்துக்கோ அல்லது ஃபேக்கல்டி சம்பளத்துக்கோ கொடுக்கக்கூடாது. அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு ஜக்காத்து பணத்தை பயன்படுத்தக்கூடாது. அல்லது கிதாபுகள் வாங்குறதுக்கு ஜக்காத்து பணத்தை பயன்படுத்தக்கூடாது. சாப்பாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆனா இங்க மதரசா செலவுன்னு பாத்தீங்கன்னா எல்லா செலவும் இருக்கும், ஜக்காத்து பணம் நிறைய இருக்கும். ஆனா யார் என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் மதரசாக்கள்ல ஒரு ஹீலா, ஹலாலான ஹீலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, மதரசா மாணவர்களை புற கூப்பிடுவாங்க. மதரசா மாணவர் புற கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த பார்ப்பா, இது உன் பேர்ல தான் அந்த பணத்தை வசூல் பண்ணோம். இந்த அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க, 50 பேர் இருக்கிறீங்களா, 50,000 ரூபாய் இருக்குது இந்த மாச காசு, இந்த ஆளுக்கு 5,000 பிடிங்க. யார் பேர்ல ஜக்காத்தை வாங்கணுமோ அவர்கிட்டே கொடுத்தாச்சு ஜக்காத்தை. இப்ப அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க,
நீ மதரசால ஓதணுமா, இந்த அந்த ஆபீஸ் ரூம்ல கிளர்க் இருக்காரு, அவர்கிட்ட போய் பணத்தை கட்டி ரசீது வாங்கிக்க. மதரசாக்கு பணத்தை கட்டி ரசீது வாங்கிக்க. இப்ப ஒவ்வொரு மாணவரும் 1000 ரூபாய் கொண்டு போய் எங்க கொடுத்துருவான், கிளர்க்ல ஆபீஸ்ல கொடுத்துருவான். 50,000 எங்க வந்துடும், மறுபடியும் எங்க வந்துடும், மதரசாக்கு வந்துடும். இப்ப இந்த 50,000 பிறகு இது ஜக்காத் இல்ல, இது என்னது, பையனுடைய ஃபீஸ். நம்ம பையன் அவன் பேர்ல ஜக்காத்தை வசூல் பண்ண அவன்கிட்டே கொடுத்துட்டோம். இப்ப இருக்கிறது பையனுடைய ஃபீஸ். இப்ப இந்த ஃபீஸ் பணத்தை வச்சு என்ன பண்ணலாம், சாப்பாடு போடலாம், பில்டிங் கட்டலாம், புக்ஸ் வாங்கலாம், உஸ்தாதுமாருக்கு சம்பளம் கொடுக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கலாம். இந்த ஹீலா முறையை, இதுக்கு தஹ்வீல் சொல்லுவாங்க. இந்த தஹ்வீல் முறையை பேணுதலான மதரசாக்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்க. சில பேணுதலான மதரசாக்கள் நம்ம ஜக்காத்து போனா இதை முறையா பயன்படுத்தணும் அப்படிங்கிற மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க. பெரும்பாலும் இதுல அதெல்லாம் பரவாயில்லைங்க, எல்லாம் அடிச்சு விடு அப்படின்னு போறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஒழுங்கான பேணுதலான தக்வாவோட நடத்தக்கூடிய மதரசாக்கள் இந்த முறையை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. இப்ப நாம எதுக்கு சொல்ல வரோம்னு சொன்னா, இங்க அழகிய கடன் அறக்கட்டளையில் நம்ம ஐஏஎஸ் அகாடமி நடத்துறோம். இந்த ஐஏஎஸ் அகாடமியில ஜக்காத்து பணம் வசூல் பண்றோம். அந்த ஜக்காத்து பணத்தை நாங்க 3 மாசத்துக்கு ஒருக்க என்ன பண்றோம்னா, எவ்வளவு செலவாகுது மாணவர்களுக்கு அப்படின்னு கணக்கு பார்த்து, எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை மாணவர்கள் பிரிச்சு கொடுத்துறோம். ஜக்காத்து பணத்தை அத்தனை மேல பிரிச்சு கொடுத்துறோம். 50,000 75,000 என்னமோ எவ்வளவு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுதோ அவ்வளவு பிரிச்சு கொடுத்துறோம். பிரிச்சு கொடுத்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்த பாருப்பா, இது உன் பேர்ல வசூல் பண்ண ஜக்காத்து பணம் உங்களுக்கே கொடுத்துட்டோம். நீ இப்ப அகாடமியில படிக்கிறதா உன்னோட சொந்த பணத்தை கட்டி படிக்கிற மாதிரி படிச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த பணம் மறுபடியும் அகாடமிக்கு வந்துடும். இப்ப அந்த பணத்தை வச்சு நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், அல்லது ஃபேக்கல்டி சேலரி கொடுக்கலாம், அல்லது சாப்பாடு போடலாம், புக்ஸ் வாங்கலாம், மற்ற எல்லா செலவினையும் பார்த்துக்கலாம். புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஹீலாக்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படுறதுக்காண்டி ஒரு ஜாயிஸான முறையை, அனுமதிக்கப்பட்ட முறையை சரியான முறை செய்யறதுக்காக வேண்டி இப்படி சில மதரசாக்கள் செய்யறாங்க. இது இல்லாம மற்ற இந்த ஜக்காத்தை தப்பிக்கிறதுக்காண்டி மனைவி பேர்ல புருஷன் எழுதுறது, புருஷன் பேர்ல மனைவி எழுதுறது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்களோ ஒரு ஃபத்வா, அதாவது ஹராமான காசு நமக்கு தான் ஹராமு. இப்ப நான் வட்டி வாங்குறேன்னா நவுது பில்லா, எனக்கு தான் ஹராமு. நான் அந்த வட்டியை இவருக்கு அன்பளிப்பா கொடுத்தா இவருக்கு என்னது, இவருக்கு என்னது ஹலாலு. நான் வட்டி வாங்கினா எனக்கு தான் ஹராமு, நான் அதை யாருக்கும் அன்பளிப்பா கொடுத்தா அவருக்கு ஹலாலாம். இது புது ஃபத்வா. இந்த ஃபத்வா படி நான் என்ன பண்ணுவேன், அல்லா பிச்சை நான் ஒரு 2 பேர் பேசிப்பாங்க. அல்லா பிச்சை நான் ஒரு நம்ம அண்ணன் சொல்லிட்டாரு, ஹராமான பணம் வந்து வாங்குறவனு தான் ஹராமு, அன்பளிப்பா கொடுத்தா அவனுக்கு என்ன இல்ல, ஹராம் இல்லைன்ட்டாரு. அதனால என்ன பண்ணலாம், 2 பேரும் பிளான் பண்ணுவோம். 3ஆம் தேதியில் ஒரு சாராய கடை ஒன்று ஏலத்துக்கு வருது, 4ஆம் தேதியில் ஒரு சாராய கடை ஏலத்துக்கு வருது. 3ஆம் தேதி சாராய கடையை நீ எடுத்துக்க ஏலத்துக்கு, 4ஆம் தேதி சாராய கடையை நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்த ஏலக்கடை எனக்கு ஹராமு, நீ எடுத்த ஏலக்கடை உனக்கு ஹராமு. அதனால என்ன பண்ணு, உன் சாராய கடையில் வர லாபத்தை போற எனக்கு அன்பளிப்பா கொடுத்துரு, எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஹலால் ஆயிடுச்சு. என் சாராய கடையில் வர லாபத்தை போற உனக்கு அன்பளிப்பா கொடுத்துறேன், உனக்கு ஹலாலா போச்சு. இது அற்புதமான ஹீலா இல்லையா, தந்திரம் இல்லையா? இது யாரை ஏமாத்துற தந்திரம், இது அல்லாஹ்வை ஏமாத்துற தந்திரம். இந்த மாதிரி தந்திரங்கள் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலாலான வழியிலே சில முறைகளை பயன்படுத்துவதற்காக தந்திரங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த தந்திரங்களில் ஒன்றுதான் அந்த ஹைபர் பேரிச்சம்பழத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது. இன்னும் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இன்னும் டீட்டெயிலான அந்த கூட்டு வணிகம், வட்டியை ஒழிப்பதற்காக உள்ள கூட்டு வணிகம், முஷாரக்கா, முதாரபா, முராபஹா அப்படிங்கிற விவரத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வது தௌஃபீக் தருவானாக. ஷார்ட்டா முடிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். கேள்வி, மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரியாத முஸ்லிம்கள் மற்றும் நாத்திகவாதிகள் ஆகிய மூவருக்கும் இஸ்லாத்தை பற்றி எப்படி அறிமுகம் செய்வது விளக்கவும். இதை பற்றி தனி பயானாக செய்தால் நன்றாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதாவது தாவா எப்படி செய்யணுங்கிறத பற்றி கேட்டிருக்காரு. ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும் இன்ஷா தனியாக சொல்றேன். இஸ்லாமிய பார்வையில் பிரபல்யம் பெருமையின் அறிகுறிகள், அதன் விளைவுகள், அது என்ன புரியல, பிரபல்யம். இது ஒவ்வொருத்தரும் 4 கேள்வி 5 கேள்வி கேட்டால் மற்றவங்க கேள்வி கேட்க வேண்டாமா? கேட்குற கேள்விகள் கொஞ்சம் ஒழுங்காக கேளுங்க. பொதுவாக பயானில் நீங்கள் மூதேவி அல்லது வேறு சில வார்த்தைகள் மூலம் திட்டுவதுண்டு, அதை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். தவறாக புரிந்தால் மன்னிக்கவும். அப்படியே மூதேன்னு சொல்றேன் அடிக்கடி. சரி இன்ஷா அல்லாஹ் தவிர்த்துக்கிறேன். சுட்டி காட்டுறதுக்கு நன்றி, அல்லாஹ் நல்ல கூலி கொடுப்பான். இப்படி தவறான சுட்டி காட்டுங்க இன்ஷா தவிர்த்துக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அது பயான் ஸ்பீடில் வந்துடுது, நம்ம அறியாமல் முடிஞ்சவன் ட்ரை பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமிய அடிப்படை கல்வியை விளக்கும் ஏதாவது ஒரு ஆதாரப்பூர்வமான நூலை பற்றி தெரிவிக்கும். அடிப்படை கல்வியை இதை பற்றி அகீதா, இபாதத், முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக், தாவா இன்ஷா அல்லாஹ் பார்த்தாங்க சொல்லணும். நீங்கள் தப்லீகில் இணைந்து இருந்தபோது ஜும்மா பயான் 40 நாள் 4 மாதம் தஷ்கீல் செய்திடலாமே, உண்மையா? மக்கா பள்ளியில் அல்ல, வேறு ஏதோ பள்ளியில் இல்லைங்க, அப்படிலாம் தஷ்கீல் பண்ணாங்க. தப்லீக் ஜமாத்தில் இருந்தேன், தப்லீக் ஜமாத்தில் போயிருக்கிறேன். இப்போ நான் போகிறது ஹராம்லாம் சொல்லலை. இப்போ வாய்ப்பு கிடைச்சா போவேன், எனக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பயான்ல 40 நாள் போங்க, 4 மாசம் நான் போங்கன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. நான் இப்போ தானே சொல்றேன், வாய்ப்பு கிடைச்சா போங்கன்னு தானே சொல்றேன்.
நான் இப்போ தப்லீக்லாம் போகிற ஹராம், அன்னைக்கு நான் தப்லீக் தஷ்கீல் பண்ணிட்டு இங்கே இன்னைக்கு ஹராம்னு சொல்லி தான் நீங்கள் மாற்றி பேசிங்கன்னு கேட்கலாம். இப்போவும் சொல்கிறேன், தப்லீக் ஜமாத்தில் போகிறது தப்பு கிடையாது. வாய்ப்பு கிடைச்சா போங்க. அது மார்க்கத்தினுடைய கட்டாய ஃபர்ல் மாதிரி ஆக்காதீங்க. கட்டாயமாக போயாகணும், வாழ்க்கையில் 4 மாதம் போயாகணும், இல்லைன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை தரமாட்டான். தீனுடைய வேலைனா இதுதான் தீனுடைய வேலை, வேற தீனுடைய வேலையே இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்க. இதுதான் தப்புன்னு சொல்ல வர்றேன். தீன் என்பது கோடிக்கணக்கான பிரிவுகளை ஒரு பிரிவு தப்லீகுடைய வேலை, நல்ல வேலை. சாதாரண அப்பாவி மனிதன், அடிப்படை மனிதன், மார்க்கத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதவன் திருந்துறதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு தப்லீக் ஜமாத்து. அதுல போறதோ ஒரு 3 நாள் 40 நாள் போறத வாய்ப்பு கிடையாது, போறது தப்பும் கிடையாது. நோன்பு இருக்கும் பொழுது உணவில் உப்பு காரம் சரியா இருக்குதா என்பதை அறிய உணவை தொட்டு நாக்கில் வைத்து துடைக்கிறார்கள். இவ்வாறு செய்தால் கூடுமா? இது பெண்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டது. லைட்டா நாக்கில் வச்சு துப்பிக்கலாம். ஆனா அதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் பெண்கள். கணவன் கோவக்காரனா இருக்கான், உப்பு இருந்தா பலாருன்னு அடிப்பான், அந்த மாதிரி நேரம் பெண்கள் அப்படி சொல்றது மார்க்கத்து கிதாபுகள் இருக்குது. கணவன் கோவக்காரன், உப்பு இல்லைன்னா காரெல்லாம் அடிப்பான் உதப்பான் அப்படின்னு பயந்தா அந்த மாதிரி பெண்கள் நாக்கில் வச்சு பார்க்கலாம், தப்பு இல்லை. இல்லைன்னு சொன்னா சாதாரண பெண்கள் அதையும் தவிர்த்துக்கிறது தான் நல்லது. சவுதி அரேபியாவில் எம்பிசி நிறுவனம் உமர் ரலியல்லாஹு வரலாற்றை தெளிவாக விளக்கும் விதமாக திரைப்படம் ஒன்றை 47 எபிசோடாக வெளியிட்டுள்ளது. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மற்ற சஹாபாக்கள் மற்றும் 4 கலீஃபாக்கள் என் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் கதாபாத்திரம் முதல் கொண்டு எடுத்துள்ளார்களே, இதை பார்க்கலாமா? கூடாது என்றால் அதை ஏன் சவுதி அனுமதிக்கின்றது? இதில் உங்கள் கருத்து என்ன என எழுதுகிறேன். நல்லா புரிஞ்சுங்க, சவுதி அனுமதிக்கிறது எல்லாமே ஹலால் இல்லை, அது முதல்ல புரிஞ்சுங்க. சவுதி கவர்மெண்ட் அனுமதிக்கிறது எல்லாமே ஹலாலு. சவுதி கவர்மெண்ட் எல்லா பலாயும் அனுமதிக்குதாங்க. நம்ம உலகத்தில் பேசின சவுதி கவர்மெண்ட் அப்படியே பெரிய தக்வா உள்ள கவர்மெண்ட். சொல்ல போனால் நம்ம இந்தியாவில் நடக்கிறது அதிகமான ஹராம் சவுதியில் நடக்குது. இந்தியாவில் நடக்கிறத விட அதிகமான ஹராம் சவுதியில் நடக்குது. அதனால சவுதி அனுமதிக்கிறதுங்கிறதுக்காண்டி அது ஹலால் ஆயிடாது. மற்றபடி திரைப்படம் எடுப்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. திரைப்படம் எடுப்பது அது உமர் ரலியல்லாஹு காலத்து, அதாவது ஒரு நல்ல மீடியா, அந்த மீடியாக்களை சமுதாயத்தை பயன்படுத்த மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்காண்டி ஹலால் திரைப்படம் எடுக்க வேண்டும். இப்போ ஒரு புது கோரிக்கை வந்துருது, ஹலால் திரைப்படம். அப்புறம் ஹலால் சாராயம் குடிக்க வேண்டும் சட்டம் வரும், ஒரு கோரிக்கை வரும். அந்த ஹலால் திரைப்படம் எடுக்கும்போது ஹலால் சாராயம் எடுத்தானா அப்படின்னு சொல்லி. அதனால திரைப்படம் எடுக்கிறதுல அந்த உருவங்களை காட்டுறதுலையோ இல்லை மற்றவங்களை காட்டுறது, ரசூலா பத்தி காட்டுறது எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. வரதட்சணை வன்கொடுமை என்கிறோம், ஆனால் இப்போது பணம் வேண்டாம், நகை மட்டும் போட்டால் போதும் என்கிறார்கள். இதை பற்றி விளக்கவும். என்னத்தை விளக்க? இதை பத்தி விளக்குறதுக்கு என்ன இருக்குது? ஹராம் அது, அவ்வளவுதான். பணம் மட்டும்தான் வரதட்சணை நினைக்கிறாங்க. பணம் வேண்டாங்க, ஆனா ஒரு 200 பவுன் நகை போட்டுருங்க. பணம் வேண்டாம், ஒரு 1000 பேருக்கு சோறு போட்டுருங்க. பணம் வேண்டாம், இருக்கிற பெரிய மண்டபத்தில் கல்யாணம் முடிங்க. பணம் வேண்டாம், அப்படி பணம் வேண்டாண்டே அந்த பொண்ணை பெத்தன மொட்டை அடிச்சிருவான். அப்புறம் என்னத்த பணம் வேண்டாம்? அதனால வரதட்சணைங்கிற பேர்ல எந்த டிமாண்ட் வச்சாலும் ஹராம் தான். நகையா கேட்டாலும், சோறா கேட்டாலும், இந்த மண்டபத்துல தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாலும், எந்த செலவு பெண் வீட்டாருக்கு வைத்தாலும் அது ஹராம் தான். ஏனென்றால் திருமண செலவு அனைத்தையுமே ஒரு மாப்பிள்ளை தான் செய்யணும். அதற்கு மாற்றமா பெண் வீட்டார் தலையில் திருமண செலவு நீ விரும்பி சுமத்தினாலும் சரி, அவங்களா சுமந்துக்கிட்டாலும் சரி, எதுவுமே கூடாது, மார்க்கத்தில் கூடாது. உலகத்தில் அனைத்து மொழிகளிலும் உள்ள அனைத்து கெட்ட வார்த்தைகளுக்கும் சொந்தக்காரனான மிகவும் தகுதிக்குள்ளானவன், வெறிபிடித்த இரத்த வெறிபிடித்தப்பா என்னென்ன வார்த்தை திட்டுறாரு கொண்ட ஓனாய் நரேந்திர மோடி. ஒரு ஓனாய் மாதிரி ஒரு படம் வேற வரைஞ்சிருக்காரு. அவர் கோபத்தை பூரா காட்டுறாராம். தற்போது முஸ்லீம்களை நாயுடன் ஒப்பிட்டு பேசியிருக்கான். நமது இஸ்லாமிய அமைப்புகள் அவனுக்கு எதிராக அவ்வப்போது போராட்டங்கள் எதிர்ப்புகளும் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனால் அவன் மேற்கொண்டு விளம்பரத்துக்கு மட்டும்தான் ஆளாகியுள்ளான். இந்த போராட்டங்கள் எதிர்ப்புகளும் வீணாகின்றன. இப்படிப்பட்ட கொடியவனுக்கு என்ன தீர்வு? இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு நீதி கிடைக்குமா? இவனுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது சரிதானா? விளக்கம் இமாம் அவர்களே கேட்டிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மால இதுக்கு பதில் சொல்றேன். இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஜும்மால இதுதான் டாபிக். இந்த ஜும்மால பதில் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத். நேற்றைய பயானில் ஹராமான வியாபாரம் செய்யக்கூடாது, அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படி சொன்னீர்கள். ஆனால் ஒரு மனிதர் நல்ல தொழில், நல்ல பதவி ஆகியவற்றுக்கும் இருந்தும் கூட ஹராமான வியாபாரம் செய்கிறார். மேலும் அந்த நபர் மக்காப்பள்ளியில் முக்கிய பொறுப்பில் கூட இருக்கிறார். இதற்கு என்ன செய்வது கூறுங்கள். என்னங்க, அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படி சொன்னாமா? ஆனால் அந்த ஒரு மனிதர் நல்ல தொழில், நல்ல பதவி ஆகியவற்றை இருந்தும் கூட ஹராமான வியாபாரம் செய்கிறார். மேலும் அந்த நபர் மக்காப்பள்ளியில் முக்கிய பொறுப்பில் கூட இருக்கிறார். இந்த கடிதத்தை எழுதினாங்க, விளையாட்டு சொல்ல சீரியஸா சொல்றேன். இந்த கடிதத்தை எழுதினவங்க தனிப்பட்ட முறையில் பாருங்க. நீங்க சொல்ற நபர் யாருன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா நிரூபிங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிமிஷமே மக்காப்பள்ளியில் இருக்க மாட்டார், நிர்வாகத்தில் இருக்க மாட்டார் இன்ஷா அல்லாஹ். அதனால தயவுசெய்து சும்மா பொத்தாம் போதா கேட்கறத விட ஒரு குறிப்பை எழுதியிருக்காரு. நான் அந்த குறிப்பை படிச்சா அது யாருன்னு தெரிஞ்சிருவாங்க எல்லாத்துக்கும். அதனால அந்த குறிப்பை படிக்கல. நீங்க எழுதின குற்றச்சாட்டு ஆதாரப்பூர்வமா எங்கிட்ட சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த கமிட்டி மீட்டிங்ல அவரை தூக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அது நானே கண்டிப்பா அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து அவரை அந்த மாதிரி ஹராமான வியாபாரம் பண்றது கமிட்டியில் இருக்கக்கூடாது தூக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வாட் இஸ்லாம் சேஸ் அபவுட் வாட்டர் ஷேரிங், வாட்டர் மேனேஜ்மெண்ட்? என்னது வாட்டர் ஷேரிங்? என்னது
வாட்டர் ஷேரிங் வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்னது? தமிழ்ல கேளுங்க, எனக்கு புரியல. வாட்டர் ஷேரிங் வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்னண்டு? வாட்டர் ஷேரிங்னா தண்ணீர் பகிர்வது தான். வாட்டர் மேனேஜ்மெண்ட் தண்ணீர் நிர்வாகம். என்ன தெரியல, எனக்கு என்ன கேட்கறான்னு தெரியல. வாட்டர் ஷேரிங் அர்த்தம் தெரியுது, தண்ணீரை பகிர்ந்துக்கிறது. வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா தண்ணீரை நிர்வாகம் பண்ணுவது. அது என்ன கேட்கறான்னு புரியலையே. நீங்க தான் கேட்டீங்களா? சரி, கேட்ட தனியா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அது தமிழ்ல கேளுங்க. தஸ்பீஹ் நஃபில் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாரல ஆதாரம் இல்லாத பல தடவை சொல்லியிருக்காங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு தந்தை அப்பாஸே, நான் உங்களுக்கு ஒரு தொழுகை கற்றுத்தருகிறேன் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனா இது வந்து பலகீனமான ஹதீஸ். பலகீனமான ஹதீஸ் அபூதாவுதுல இருந்து இன்னும் பல கிதாபுகளிலும் இந்த பலகீனமான ஹதீஸ் பல கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டதுனால ஹதீஸ் கலை சட்டப்படி ஒரு பலகீனமான ஹதீஸ் பல அறிவிப்புகள் மூலமா வந்தா அது பலகீனத்தை தாண்டி ஹசன்கிற அந்தஸ்துக்கு வந்துடும். ஹசன்கிற அந்தஸ்து படி விரும்பினா அமல் செய்யலாம். அந்த அடிப்படையில் தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் வந்து ஹசன்கிறதுனால விரும்பினா அமல் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனா கண்டிப்பா தொழுதாகணும், அது வந்து ஜமாத்தோட தொழுவணும், கூட்டம் சேர்ந்து தொழணும், இதெல்லாம் பிதாத். சில பள்ளியில் ஜமாத்தோட அதெல்லாம் பிதாத். ரசூலுல்லாஹ் ஜமாத்தோட தொழு சொல்லல, விருப்பப்பட தொழுதுலாம் தப்பு கிடையாது. தொழும் பொழுது அருகில் இருக்கும் நபர் சத்தம் போட்டு டிஸ்டர்பன்ஸ் செய்யும்படி தொழுகிறார், இது சரியா? அது அவர்கிட்ட போய் கேளுங்க. அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதுவுமே செய்யக்கூடாதுங்க. சத்தம் போடுறது மட்டும் இல்லை, தொழுகையில பக்கத்தில் நிற்பாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இடிக்கிறது, உதைக்கிறது, நெளிகிறது. சில பேர் தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் எங்கேயும் தான் தக்பீர் பக்கத்து நம்ம அவர் வழியிறதுக்கு நம்மளும் வளைச்சாகணும். ஏன்னா நம்ம இடிப்பார் அவரு, நம்ம பார்த்து வளைஞ்சாகணும். இந்த மாதிரிலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது, சத்தம் போட்டு ஓதுறது கூடாது. நீங்க இமாம் ஓதுறது உங்களுக்கு தெரியும், மனசுக்குள்ளே ஓதிக்கலாம், தப்பு கிடையாது. விமர்சனத்துக்கும் புறம் பேசுவதற்கும் வேறுபாடு என்ன? நோன்பு வைத்துக் கொண்டு புறம் பேசினால் நோன்பின் நன்மை குறைந்து விடுமா? நோன்பே முறிந்து விடுமா? காஃபிரை பற்றி புறம் பேசலாமா? விமர்சனம்னா என்ன அப்படின்னு சொன்னா, அவர் செய்யக்கூடிய தவறுகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அதை விமர்சனம் மட்டும் தப்பு கிடையாது. ஒருத்தர் செய்யறதுனால எப்படி உதாரணமா அபுலஹபை பத்தி அல்லாஹ் பேசுறான் குரான்ல. அபுலஹப் மோசமானவன், நரகவாதி அப்படின்னு சொல்லி அபுலஹபை பத்தி அல்லாஹ் திட்டுறான் குரான்ல. ஏன்னா அவனால் ஏற்பட்ட தீமையில மக்களை அப்புறம் வழி எடுக்கிறான். அவனுடைய தீங்கை விட்டு மக்களை பாதுகாப்பதற்காக. இந்த அடிப்படையில் ஒருத்தருடைய செயலால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா விமர்சனம் பண்ணலாம். புறம் பேசுறதுன்னா அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாம விமர்சனம் எப்ப செய்யணும்னு சொன்னா அந்த அவர்கிட்ட உள்ள குறைய அவர் நேர்லையும் சொல்ல தைரியம் இருக்கணும். அவர் நேர்லையும் சொல்லணும், இந்த பாருங்க நீங்க பண்ற தப்பு, நீங்க இது மாதிரி செய்றீங்க, உங்களால இவ்வளவு பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது நேர்லையும் சொல்லணும். சொல்லிட்டு பொதுமக்கள் விமர்சனம் பண்ணா அது தப்பு கிடையாது. நேரில் சொல்றது தைரியம் இல்லாம அவரை பத்தி பின்னாடி பேசுறது, அவரோட குறைகளை ஆராயிறது, துருவி பேசுறது, இதுதான் ஹராம். சரி, இருக்கிற குறைய பேசினாலுமா போறோம்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறத பேசினாதான் போறோம், நாங்க இல்லாத பேசினா அது அவதூறு. அதனால நோன்பு வச்சுட்டு புறம் பேசுறது பெரிய பாவம், எந்த காலத்திலும் புறம் பேசக்கூடாது. தஜ்ஜால் உலகத்தில் உள்ள சிறிய நிலப்பகுதியில் உள்ளதாக நண்பர் கூறுகிறார், இது உண்மையா? ஹதீஸ்ல வருது, சில தீவுகள்ல இருக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களை வந்து சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கான், கியாமத்து நாள் வரும்பொழுது அந்த சங்கிலியை உடைச்சிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி. எந்த தீவு? வல்லாஹு ஆலம், அல்லாஹ்க்கு தெரியும். நோன்பு வைத்து விட்டு தூங்கும் பொழுது குளிப்பு கடமையாகிட்டு நோன்பு முடியுமா? நோன்பு முடியாதுங்க. தூங்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது குளிப்பு கடமையாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதனால நோன்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க பாட்டு குளிச்சு சாதாரண நாளத்தை குளிக்கணுமோ அப்போ குளிச்சிக்க வேண்டியதான். இப்படி இத்தனை கேள்வி கேட்டா என்ன பண்றது? சரி, நான் சொல்ற கேட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைத்தார்கள். என்ன இப்போ வைத்தார்களா? ஒன்பதுக்கு வைத்தார்கள். அதுக்காக நமக்கும் அப்ப சூனியம் வச்சிருவானா, யாரும் வச்சிருவானா பயப்பட வேண்டியதில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல யூதர்கள் சூனியம் வைக்கிறதுல ரொம்ப திறமையா இருந்தாங்க. உலகத்திலேயே சூனியத்துல ரொம்ப திறமை யூதர்கள் தான். அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பண்றதுக்கான தொந்தரவு பண்றதுக்கான சூனியம் வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிருபையால ரசூலுல்லாஹ் எந்த பாதிப்புமே ஏற்படுத்தல. அந்த சூனியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாதிப்புமே ஏற்படுத்தல. அதே மாதிரி எந்த சூனியமா இருந்தாலும் அல்லாஹ் நாடினால்தான். இப்ப நான் உங்களை கத்தியால குத்துறங்க, உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? ஏற்படும். ஆனா அல்லாஹ் நாடுறதான் பாதிப்பு ஏற்படும். அல்லாஹ் நாடுறதான் பாதிப்பு ஏற்படும். இல்ல கத்தி முறிஞ்சிரும், கத்தி வளைஞ்சிரும், இல்ல அந்த கத்தி அல்லாஹ் நாட திருப்பி எனக்கே குத்த வைக்கலாம், எப்படி நடக்கலாம்? அப்ப எந்த ஒரு காரியமா இருந்தா அல்லாஹ் நாடுதான் நடக்கும் பொழுது சூனியத்தில் நம்ம தேவையில்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை பிறந்தவுடன் முகத்தில் திரு நபியா திருஷ்டி வைப்பு சரியா? இந்த கண்ணத்தில் அப்படி கருப்பு பூசி விடுறாங்கல்ல, இது ஹராம். இது காஃபிருடைய கலாச்சாரம், செய்யக்கூடாது. வீட்டில் நாய் வளர்ப்பது பற்றி கூறவும், இதற்கு வீட்டிற்கு மேலே வளர்க்கலாமா? மலக்கு மாதிரி இப்படித்தானே ஒரு மேலே வர மாட்டார்ல, அதனால இப்படி வாசல்ல தான் வைக்கக்கூடாது, மேலே வளர்க்கலாமா? எங்க வளர்த்தாலும் வீடு தானங்க, அதனால வீடுகளை நாய் வளர்க்குறது ஹராம் கூடாது, ரசூலுல்லாஹ் தடுத்திருக்காங்க. அதை
நாகூர் அடிப்பா பாடல் கேட்பது சரியா? பக்கா மியூசிக் உள்ளது. அது மியூசிக் உள்ளது எல்லாமே நாகூர் அடிப்பான். நாகூர் மட்டும் என்ன பாவம் பண்ணாரு? நாகூர் மேலே ஓஞ்சி போய் இப்போ யார் யாரும் வந்துட்டாங்க, இப்போ என்னென்ன பேர் இல்லாமல் ஆளுங்க வந்துட்டாங்க. எதுவுமே மியூசிக் உள்ளது, இசை உள்ளது எல்லாமே ஹராம், கூடாது. படிப்பிற்காக சேர்த்து வைக்கக்கூடிய பணத்திற்கு சதக்கா செய்ய வேண்டுமா? சேர்த்து வச்சிருந்தாலே அது நிசாபை அடைந்து விட்டால், அளவை அடைந்து விட்டால், 633 கிராம் 613 கிராம் அளவுக்குள்ள வெள்ளியினுடைய மதிப்பு அளவுக்கு அந்த பணம் அடைந்து விட்டால் ஜக்காத்து கொடுத்தா ஆகணும். நீங்க நான் கொமருக்காண்டி சேர்த்து வச்சிருக்கிறேன், படிப்புக்காண்டி சேர்த்து வச்சிருக்கேன், பிற்காலத்துக்காண்டி எதுக்கு சேர்த்து வச்சாலும் சரி, சேமிப்பு தான் செலவாக ஜக்காத்து கொடுக்கணும். அசர் லொஹர் ஏன் சத்தமில்லாமல் ஓதுகின்றனர்? நீங்கள் ஏன் ஃபர்து தொழுகைக்கு பிறகு சத்தமில்லாமல் துவா ஓதுகிறீர்கள்? சரி, அசர் லோஹர் ஏன் சத்தம் இல்லாமல் ஓதுறாங்கனாக்கா அது பல தடவை சொல்லியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை கடமையானவன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 நாள் வந்தாங்க. முதல் நாள் ஃபுல்லா அவ்வல் வக்திலே தொழுதாங்க, 2ஆம் நாள் பூரா ஆஹிர் வக்திலே தொழுதாங்க. அதாவது அவ்வல் வக்துன்னு சொன்னா உதாரணமா ஃபஜ்ர், இன்னைக்கு அவ்வல் வக்து சொன்னா 4:27 சுபு சாதிக்க முடியல, அந்த ஃபஜ்ர் ஆரம்பம். முதல் நாள் 4:27 தொழு வச்சாங்க. அடுத்த நாள் உதாரணமா சூரியன் மறைவு 6:15 சொன்னா 6:10 தொழு வச்சாங்க. இந்த மாதிரி கடைசி வக்தும் முதல் நாள் பூரா முதல் நாள் தொழு வச்சாங்க, 2ஆவது நாள் பூரா எல்லா 5 வக்தையும் கடைசி தொழு வச்சாங்க. தொழு வச்சுட்டு சொன்னாங்க இதுதான் உங்களோட உம்மத்துடைய தொழுகையோட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழுகை சம்பந்தமா ரசூலா என்னென்ன சந்தேகங்கள் எல்லா சந்தேகத்தையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விலை கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுவிக்கும் பொழுது லொஹரும் அசரும் மெதுவாக தான் ஓதுனாங்க, மகரிபு இஷா ஃபஜ்ர் மட்டும் சத்தமா ஓதுனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி ஓதுனீங்கன்னு கேட்கல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 நாள் வந்து தொழு வச்சு காட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 20 வருஷம் 22 வருஷம் உலகத்தில் துனியாவில் இருக்கிறாங்க. ஒரு சஹாபி கூட ஒரு நாளோட பெருமானார் ஸல்லல்லாஹு யார சொல்லலாம் லொஹரும் அசரும் மட்டும் நம்ம மெதுவாக தனியாக ஓதுறோம், மகரிபு இஷா ஃபஜ்ர் மட்டும் சத்தமா ஓதுறோம் அப்படின்னு சஹாபியும் கேட்கல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பதில் சொல்லல. எப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ரசூலுல்லாஹ் கேட்கலையோ, ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்கலையோ, அப்ப இது என்ன காரணங்கிறது அல்லாஹ்வே இந்த உம்மத்துக்கு சொல்ல விரும்பல. அல்லாஹ்வே இந்த சமுதாயத்திற்கு சொல்ல விரும்பல. அல்லாஹ்வே சொல்ல விரும்பாதவங்க நாமே மண்டை போட்டு உடைச்சிட்டு இருப்பானே, எதனால இருக்கும், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நீங்க கொண்டே உடைப்பானே, அதனால நாமளும் அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அதுக்கு என்ன காரணம் அல்லாஹ் தான் அறிவான். நீங்களே ஃபர்து தொழுகைக்கு பிறகு சத்தமில்லாமல் துஆ ஓதுகிறீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, உங்களுடைய ரப்பை நீங்கள் அமைதியாகவும் பணிவோடும் கேளுங்க அப்படிங்கிறான். அதனால துஆ என்பதே அமைதியா பணிவா கேட்குறது பேர் தான் துஆ. அதனால அதான் துஆ செய்யறது போற. நீங்கள் ஏன் ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறீர்கள்? அதற்கு பதிலாக மதரசா நடத்தலாமே. ஐஏஎஸ் அதிகாரி ஆனவுடன் தீன் இல்லாமல் ஈமான் இல்லாமல் மௌத்தாகிட்டார். யார் மௌத்தானார்? ஐஏஎஸ் அதிகாரி தீன் இல்லாமல் மௌத்தானாமல். அப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் அகாடமி ஆரம்பிச்சிருக்கோம். ஐஏஎஸ் அதிகாரி இருந்து தீன் இல்லாம ஈமான் இல்லாம அவங்க இஸ்லாம் முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு முஸ்லீமுக்கு எதிராகவே ஆயிடக்கூடாதுங்கிறதுனால தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல இபாதத்தோட தொழுகையோட இஸ்லாமிய உணர்வுகளோட நம்முடைய இளைஞர்கள் ஐஏஎஸ் வரணுங்கிறதுக்காண்டி ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுதான் காரணம். மதரசா நடத்தலாமே, மதரசா 1000 பேர் நடத்துறாங்க, ஐஏஎஸ் அகாடமி ஒருத்தர் தான் நடக்கிறேன், அது உங்களுக்கு பிடிக்கலையா? மதரசா 1000 பேர் நடத்துறாங்க, உலகம் பூரா மதரசா நடத்துறாங்க. அப்ப நானும் கூட்டத்தை கும்பலா போனோம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? நான் ஒருத்தன் தான் ஐஏஎஸ் அகாடமி நடத்துறேன், இது உங்களுக்கு பிடிக்காத என்ன பண்றது? நகைக்கடையில் மாதம் சீட்டு போட்டு போனஸ் இல்லாமல் நகை வாங்குவது கூடுமா? மாதம் சீட்டு போட்டு போனஸ் இல்லாமல் நகை வாங்குவது அது சேமிப்பு கூடும். அதாவது மாசம் 1000 ரூபாய் கட்டுறாங்க, 20 மாசம் ஆச்சு, 20,000 ஆச்சு, அந்த 20,000 ரூபாய்க்கு மட்டும் நகை எடுத்தாங்க, இது கூடும். இல்ல நாங்க போனஸ்ங்கிற பேர்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று தரோம், இது வட்டி, இது ஹராம், கூடாது. ஆண்கள் தொழுவதற்கு முன் தனிமையில் பாங்கு கூற வேண்டுமா? தயவு செய்து தெளிவாக கூறவும். அதாவது ஆண்கள் தொழுவதற்கு முன்னாடி பாங்கு சத்தம் கேட்டிருந்தா பாங்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பாங்கு சத்தம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா பாங்கு சொன்ன அவசியம் இல்லை. பாங்கு சத்தம் கேட்காட்டா பாங்கு சொல்லிக்கிறது சுன்னத்து. அடுத்து ஆன்லைன் கேள்வி எனக்கு வேற சொல்ல, கொஞ்சம் பாதி மட்டும் சொல்றேன். பெங்களூர்ல கேட்டிருக்காரு, பராத் இரவு அன்று அல்லாஹ் நெக்ஸ்ட் இயர் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும், யாருக்கு மௌத்து, யாருக்கு மௌத்து ஹயாத் என்பதை முடிவு செய்கிறான் என்று சொல்வார்கள். ஆனால் நான் ரீசெண்டா யாசிர் காதி அவர்களுடைய பயான் கேட்டேன். அதில் அவர் லைலத்துல் கத்ர் இரவில் தான் அதை அல்லாஹ் முடிவு செய்கிறான் என்று சொன்னார். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. யாசிர் காதி பயான் கேட்டது நீங்க கரெக்ட், அவர் சொன்ன சரி. அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல ஃபீஹா யுஃப்ரகு இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம் அப்படின்னு ஒரு ஆயத்துல சொல்றான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின், இந்த குர்ஆனை ஒரு முபாரக்கான இரவில் இறக்கி வைத்தோம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அந்த இரவில் தான் முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படுகின்றது அப்படிங்கிறான். சோ இது எந்த இரவை குறிக்கும்? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, நாங்கள் முபாரக்கான இரவில் இந்த குர்ஆனை இறக்கி வச்சோம், அந்த இரவில் தான் எல்லா முடிவுகளும் எடுக்கிறோம். எந்த இரவு? லைலத்துல் கத்ருடைய இரவு. தெளிவா அல்லாஹ் சொல்றான். சில பேர் இல்ல இது பராத் இரவு தான், ஷாபான் 15 தான் அல்லாஹ் சொல்றாங்க. எந்த ஆதாரம் கிடையாது. லைலத்துல் கத்ர் தான் அல்லாஹ் சொல்றான். அந்த இரவு தான் மனிதனுடைய கதா கதிர் தக்தீர்
அடுத்த வருடத்துக்கான ஒரு நிலைமைகள், ஹயாத்தா இருப்பாரா மௌத்தா இருப்பாரா எல்லாம் முடிவு செய்வது எழுத்து கதிரவு தான். அடுத்து யூஎஸ்ல இருந்து கேட்டிருக்காரு, இன் ரமதான் ஷைத்தான்ஸ் ஆர் செயின்ட் and still we do small sins or get angry, for example, and we know this issue is with ourselves. How to control, refrain from these kinds of act அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஷைத்தானை தான் அல்லாஹ் கட்டி போட்டுறானே, இருந்தாலும் நம்மகிட்ட அந்த ஷைத்தானி உணர்வுகள் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். உதாரணம் சொல்லுறா, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது. ஃபேன் எதில் ஓடுது? கரண்ட்டில் ஓடுது. கரண்ட் கட்டான உடனே நின்றுமா? ஃபேனு உடனே நிற்குமா? அந்த பேரிங் ஓடுற அளவுக்கு ஓடி கொஞ்சம் மெதுவாக தான் நிற்கும், அப்படி தானே? அந்த மாதிரி ஷைத்தான் நம்ம ரத்த நாளங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் பிடிச்சி கட்டி போடனே புசுக்கு நல்ல ஷைத்தான் நின்ற மாட்டான். அந்த ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி தான் மெதுவாக தான் நிற்கும். மெதுவாக நின்று பெருநாள் வரத்துக்குள்ள அல்லாஹ் மறுபடியும் ஆரம்பிச்சிட அவுத்து விட்டுறான். மறுபடியும் அல்லாஹ் அவுத்து விட்டுறான் ஷவால் மாசத்துல. அதனால அந்த ஷைத்தானிய உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அவர்கிட்ட கண்ட்ரோல் பண்ண நம்முடைய கடமை. அடுத்து யோசனை கேட்டிருக்காரு, இஸ் இட் ஓகே டு கெட் எஜுகேஷனல் லோன் ஃப்ரம் பேங்க்? Middle class boy got good marks but no source to pay fees for engineering. Is these cases what should be our approach அப்படிங்கிறாரு. இதுக்காண்டி அவர் ரொம்ப பாவம், மெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும், நல்ல மார்க் எடுத்திருக்கிறாரு, அவருக்கு வந்து எந்த சோர்ஸ் இல்லை, அதனால வட்டிக்கு வாங்கிக்கலாம்? இல்லை, கூடாது, ஹராம். வட்டிக்கு வாங்குறது எந்த சூழ்நிலை அனுமதி கிடையாது, அனுமதிக்கும் பட மாட்டாது மார்க்கத்தில். எத்தனையோ ட்ரஸ்ட்டுகள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்க, எத்தனையோ சோஷியல் ஒர்க் பண்றாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த மாதிரி நல்ல மார்க் எடுத்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அதை விட்டு பேங்க்ல போய் கடன் வாங்குறது கூடாது. அடுத்து பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காரு, நீங்கள் சொல்வது போன்று வட்டி இல்லாமல் பிசினஸே செய்ய முடியாது என்று என் ஃபேமிலி சொல்கிறது. நான் எல்லா பயானும் சொல்லிவிட்டேன். இப்போது பொது சொத்தை பேங்கில் வைக்க சொல்கிறார்கள். எனக்கு வட்டிக்கு போக விருப்பம் இல்லை. விட்டு கொடுக்கும் அளவுக்கு மனதும் இல்லை, இன்கமும் இல்லை. ப்ளீஸ் என் ஃபேமிலிக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்க இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க துவா செய்யுங்கள் அப்படின்னு இருக்காரு. இன்ஷா அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் நீங்க முயற்சி பண்ணிட்டு நீங்களும் துவா செய்யுங்க அவர் ஃபேமிலிக்கு இன்ஷா அல்லாஹ். அடுத்து துபாயில சகோதரர் கேட்டிருக்காரு, இன் குரான் ஒன்லி அல்லாஹ் சேயிங் அபவுட் கிறிஸ்டியானிட்டி அண்ட் ஜூஸ் பட் நாட் அதர் காஃபிஸ் லைக் ஹிந்துஸ், புத்திஸ்ட் எக்ஸெட்ரா. Why Allah not questions about these peoples? Because one Hindu friend is asking why in Quran Allah is not question about us, and also he is asking Quran is not for Hindus, and also he is telling we are not dangerous and we loved by God, and why is correct, please explain அப்படி கேட்டிருக்காரு. அதாவது ஏன் அல்லாஹ் குரான்ல வந்து இந்துக்களை பத்தி எச்சரிக்கை செய்யல, இந்துக்களை பத்தி சொல்லல, நாங்களாம் வந்து டேஞ்சரஸ் பீப்புள் கிடையாது, வெறும் யூதர்களும் கிறிஸ்தவரை பத்தி அல்லாஹ் சொல்றான் அப்படிங்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வச்சது அரபு நாட்டில், அல்லாஹ்வுடைய குரான் இறங்குனதும் அரபு நாட்டில். அதனால அந்த மக்களுக்கு புரியும் விதத்திலே அரபு நாட்டு விஷயங்களை பத்தி மட்டும் அல்லாஹ் அதிகமா சொல்லியிருக்கிறான். அரபு நாட்டை பத்தி மட்டும்தான் அல்லாஹ் சொன்னா, மற்ற பகுதியை பத்திலாம் சொல்லலை. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லா குஃப்ரை பத்தியும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். குஃப்ரு எல்லாமே ஒரே குஃப்ரு தான். இன்னல்லதீன கஃபரு அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்கிறானோ அதெல்லாம் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களை குறிக்கும். அவர் ஹிந்துவா இருந்தாலும் சரி, சீக்கியனா இருந்தாலும் சரி, பிராமினா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரெல்லாம் முஷ்ரிக்குன்னு சொல்றானோ, இணை வைக்கக்கூடிய அத்தனை பேரையும் குறிக்கும். சம்பவங்களை, ஒரு சில சம்பவங்களை குறிச்சு காட்டுறதுக்காண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரபு நாடுகள் அந்த சம்பவத்தை குறி காட்டுறான். மற்ற அப்படின்னா இங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குலாம் நபியே வரலையா, ரசூலே வரலையா, அப்படிலாம் ஒன்று நபிலாம் வரல, ரசூலாம் வரலன்னு யாரும் சொல்ல முடியாது. இங்கேயும் நபி வந்திருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த ஒரு பூமியாக இருந்தாலும், பூமி எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் நாம நபி அனுப்பாமல் இருந்ததில்லை, எந்த ஒரு மொழியிலும் நபி அனுப்பாமல் இருந்தில்லை. அப்ப தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழியிலேயே நபி வந்திருப்பாங்க. அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் ரசூல் சொல்லல, அதனால நமக்கு தெரியல. அதனால நபி வரல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி கூட சொல்லலாம், நல்ல கருத்துக்களை போதித்தார் திருவள்ளுவருங்கிற ஒரு திருக்குறள் மூலமா. அவர் கூட ஒரு காலத்துல அல்லாஹ் நபியா இருந்திருக்கலாம், கன்ஃபார்ம் இல்ல, இருந்திருக்கலாம். அதனால போய் வெளியே போய் மக்கா பள்ளியாசத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் திருவள்ளுவர் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடாதீங்க. இருந்திருக்கலாம், அவருடைய சட்டங்கள் அவர் பண்ணலாம். அல்ல இந்துக்கள் யார் யாரெல்லாம் தெய்வமா வணங்கிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் கூட உண்மை மனிதர்களாக இருந்தால் ஒரு கால் நபியா இருந்திருக்கலாம். பின்னால் அந்த மக்கள் அவர்களை தெய்வமாகவும் கடவுளாகவும் உருவத்தை வரைஞ்சு ஆக்கியிருக்கலாம். எனவே எந்த ஒரு சமுதாயத்துக்குமே நபி வராமல் இருந்ததுல நம்ம சமுதாயத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் நம்ம பகுதிக்கு நபி வந்திருப்பாங்க. என்ன அல்லாஹ் ஏன் அந்த மிடில் ஈஸ்ட்ல நடந்த சம்பவத்தை சொல்றான்டா, பெரும்பாலும் அரபு மக்கள், அங்க உள்ள மக்கள் அந்த பழக்கம் தான் பழக்கங்கிறதுனால அந்த மக்கள்கிட்ட போய் இந்தியா என்று ஒரு நாடு இருக்கிறது, அங்கே ஒரு நபி வந்தாருன்னா முடிச்சுட்டு இந்தியா அது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த மக்களுக்கு வேங்கிற மாதிரி அல்லாஹ் சொன்னா, அவ்வளவுதான். அதுக்காண்டி குர்ஆன் அந்த மக்களுக்கு மட்டும்தான், அப்படி இல்லை உலக பொதுமறை, உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் கான்செப்ட் அல்லாஹ் சொல்லிட்டான். சம்பவங்கிறது அந்த சம்பவம் சொன்னா கூட மொத்த கான்செப்ட் உலகத்தில் உள்ள எல்லா மூமின்களுக்கும் எல்லா காஃபிரும் சேர்த்து அல்லாஹ் சொல்லிட்டான்.
பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காரு. அடுத்து, நோன்பாளியின் வாயிலிருந்து வரும் ஸ்மெல் கஸ்தூரி மணத்தை விட சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. நோன்பு வைத்துக்கொண்டு மிஸ்வாக் செய்து சிறந்ததா அல்லது மிஸ்வாக் செய்யாமல் இருப்பது சிறந்ததா? மூசா நபி அவர்கள் அல்லாவை சந்திக்கும் போது மிஸ்வாக் செய்ததால் திரும்ப அனுப்பினானாமே, உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. இதுல அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குதுங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, லொஹருக்கு பிறகு மிஸ்வாக் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னு சொன்னா அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வாடை வந்து அல்லாஹ்வுக்கு கஸ்தூரி வாடை விட பிரியமானது, அதனால மிஸ்வாக் பண்ணாதீங்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இல்ல அப்படி இல்லை, அது வந்து வாயில் வாடை, வாயில உள்ள பல்லுல உள்ள வாடை இல்லை, வயிறு காலியா இருக்கிறனால வரக்கூடிய வாடை அது. அதனால வாய் வாடைன்னு சொல்றது வந்து அது வாய் வழியா வரதுனால ரசூலுல்லாஹ் வாய் வாடைன்னு சொன்னாங்க. இல்லைன்னா வாயிலிருந்து பல்லிருந்து வரக்கூடிய வாடை இது குறிக்காது, வயிறு காலியா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு வாடை. அதனால மிஸ்வாக் செய்யறது தப்பு இல்லை அப்படின்றாங்க. எனவே மிஸ்வாக் என்னுடைய கருத்து என்ன, மிஸ்வாக் செய்ய தப்பு கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் வந்து இந்த வயிறிலிருந்து வரக்கூடிய வாடை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால வாயில மிஸ்வாக் பண்றது, வாயில பிரஷ் பண்றது தப்பு கிடையாது. நீங்கள் அசருக்கும் இஷாவுக்கும் முன் சுன்னத் ரெண்டு ரக்காத் என்று சொன்னீர்கள். ஐ காட் கன்ஃபியூஸ், ஸோ ப்ளீஸ் கிளாரிஃபை. என்ன கன்ஃபியூஸ்? 200 ரக்காத்னு சொன்ன கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு 2 ரக்காத் தானே சொன்னேன், இதுல என்ன கன்ஃபியூஸ் இருக்குது? அசருக்கு இஷாவுக்கும் முன் சுன்னத் 2 ரக்காத் விருப்பப்பட்டா தொழுதுக்கலாம். கைர மொக்காதான் விருப்பப்பட்டா தொழுதுக்கலாம்னு அர்த்தம் அதுக்கு. அந்த கைர மொக்காதால கன்ஃபியூஸா இருப்பான்னு நினைக்கிறேன் அவரு. விருப்பப்பட்டா தொழுதுக்கலாம், அசருக்கு முன்னாடி இஷாவுக்கு முன்னாடியும். அடுத்து துபாயில இருந்து கேட்டிருக்காரு, இன் குர்ஆன் ஒன்லி அல்லாஹ் சேயிங் அபவுட் கிறிஸ்டியானிட்டி. அதே கேள்வி. அல்லாஹ் ரப்பல் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ சில மிச்சம் நாளைக்கு பார்ப்போம். அமர்ச்சியோட தௌஃபீக் அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜக்காத்துகளும் சதகாக்களும் முறையான ஏழை மாணவர்களுடைய கல்வி பணிக்காக பயன்படுத்த உங்களுடைய ஜக்காத் மற்றும் சதகாக்களை இல்மி ட்ரஸ்ட்டுக்கு வாரி வழங்குமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் வழங்கும் ஜக்காத்தும் சதகாவும் ஏழை மாணவர்கள் ஆலிமாகவும் அட்வொகேட்டாகவும் உருவாக்கக்கூடிய உன்னத பணிக்கு பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.